கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனான் ஆராதிப்பேனான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனான் 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 ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. ரட்சித்திரு கிருபையால் காத்திரு தயவினால், ரட்சித்திரு கிருபையால் காத்திரு தயவினால், மீட்டிர ரத்தத்தால் தூக்கினீர் இரக்கத்தால், மீட்டிர ரத்தத்தால் தூக்கினீர் இரக்கத்தால். அன்பே தெய்வீக அன்பே அன்பே தெய்வீக அன்பே, உம் அன்பை என்மேல் ஊற்றினீரே. ஆராதிப்பேனான் ஆராதிப்பேனான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனான் 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 ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னாசை நாயகா இனிய மணவாளா, என்னாசை நாயகா இனிய மணவாளா, எப்போதும் முகத்தை நேரில் காண்பேனோ, எப்போதும் முகத்தை நேரில் காண்பேனோ. ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே, நித்தியம் நோக்கி தொடருகிறேன். ஆராதிப்பேனான் ஆராதிப்பேனான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனான் 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 ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேனான் ஆராதிப்பேனான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனான் 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 ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனான். நன்றி. ஒரே ஒருத்தரை மறந்துட்டேன். அன்பு சகோதரர் ஆயர் ஜெபசீலன் அவர்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் கூடவே இருந்து எல்லா நிலைகளும் எங்களோடு கூட பயணித்து இந்த கூட்டங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார், எங்களோடு கூட இருந்தார். அவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நேரம் கடந்து போகிறபடினால ஐயா இடத்துல இந்த நேரத்தை நாங்கள் கொடுக்குறோம்.
கருவினில் மாடோய் நமஸ்காரம். தரணியில் மருட உயிரழைத்தோங்க தருவினில் மாடோய் நமஸ்காரம். தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருபியாய் அடியார் அகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருபியாய் அடியார் அகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். கலாவதி ராகத்தில் இந்த பாடலை நான் பாடுகிறேன். நீங்கள் சங்கராபரணத்தில் பாடுவீங்க. அந்தணர்கள் அல்லது பிராமணர்கள் இந்த சங்கராபரணம் ராகத்துக்கு கீனா ராகம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. கீனா ராகம்னா கிறிஸ்தவர்கள் ராகம். எல்லா பாட்டும் சங்கராபரணமாகவே இருக்கும். நீ எவ்வளோ நாளைக்கு தான் சங்கராபரணத்தை பாடிட்டு இருக்கு. சற்று வித்தியாசமாக கலாவதி ராகத்தில் பாடுவோமே என்று நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். இருக்கட்டும். இந்த கலாவதி ராகம் என்பது தூங்க வைக்கிற ராகம். நிச்சயமாக இந்த பாட்டை பாடினா சிலர் தூங்கிடுவாங்க. ஆகினால தான் இந்த பாட்டை நான் கடைசியில் பாடுவேன். ஏன்னா கிறிஸ்தவ மேடைகளிலே என்னை எப்பொழுதுமே 2வது நிகழ்வில் தான் செய்தி கொடுக்க அழைப்பார்கள். அதுவும் குறிப்பாக 20 ஜெபங்களிலே செகண்ட் பார்ட்ஸ். ஏன்னா எனக்கு 2 வேலை. ஒன்று தூங்குறவங்கள எழுப்பணும், 2வது மூச்சிட்டு இருக்கிறவங்கள தூங்காமல் பார்த்துக்கணும். ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இவ்வளவு நீங்கள் விழிப்பாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிறைவு நாளிலே எப்பொழுது நான் முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து இருக்கிறேன். ஏன்னா ஐயர் எனக்கு டைம் சொல்ல. இன்னைக்கு நானே தீர்மானம் எடுத்துட்டேன். 3 பேர் சேர்ந்த மாதிரி கொட்டாய் விட்டீங்கன்னா நான் கப்புன்னு நிறுத்திலான்னு பார்க்குறேன். சிரிக்காதீங்க, ஏற்கனவே ஒருத்தர் விட்டீங்க. அந்த 2 கருப்பாடுகளை தான் தேடிக்கொண்டிருக்கேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த 3 நாட்களும் நமது கருப்பொருள் ஆற்றலை பெற்றுக்கொள்வது. எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நமக்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை கடவுள் கொடுத்து இருக்கிறார். அந்த ஆற்றலை வைத்து மிக அருமையான சிறப்பான உயர்வான வாழ்க்கையை நாம் பெற்று வாழ முடியும். ஆனால் அப்படி ஏன் வாழ முடியவில்லை என்கிற கேள்வி நான் யோசித்து பார்த்தேன். மனித வாழ்க்கை முதலாவது உறக்கத்தில் ஆரம்பித்தது. தூங்கிட்டான் ஆதாம். அது அவரே வர வச்சாருங்க. அவரே கொடுத்த தூக்கம். இன்னைக்கு சில பிரசங்கமாக பிரசங்கம் பண்ணால் நீங்கள் தூக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது மனிதர்கள் கொடுக்கிற உறக்கம். ஒரு முறை தூங்கினான் ஆதாம், ஒரு எலும்பு காணாமல் போயிடுச்சு. காணோம். 2வது முறை தூங்கினான், ஆளே காணாமல் போயிடுச்சு. ஆக உறக்கத்தில் ஆரம்பிக்கிற இந்த வாழ்க்கை, இந்த 4 திருமறை குறிப்புகள் இந்த நாளுக்கு என்று நம்ம திருச்சபை வகுத்து கொடுத்துருக்கு, பட்டியலிட்டு கொடுத்துருக்குற, அச்சிட்டு கொடுத்துருக்குற. அதை யார் படிக்கிறா? பைபிள் குறுக்க வச்சுக்கோம், அடையாளத்துக்கு வச்சுக்குவோம். இந்த 4 குறிப்புகளிலும் தூங்கி கொண்டிருக்கிற சிலரை நாம் பார்க்கிறோம்.
யாக்கோபு தூங்க ஆரம்பித்தான், கனவு கண்டான், ஒரு ஏணியை பார்த்தான், இது வானத்தின் வாசல் என்று பெயரிட்டு சென்றான். திருத்தூதர் பணிகளிலே பவுலுடைய அந்த பணிகள் நடுவிலே இரவு நெடுநேரம் அவன் செய்தி கொடுக்க அந்த ஐத்திகு என்கிற வாலிபன் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து செத்து போனான். ஆனால் அவனை பவுல் என்கிற சவுல் அவனை ஜெபித்து அவனுக்கு மீண்டுமாய் அவனை உயிருள்ளவனாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்படி பல நிலைகளில் வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. தூக்கம் முழிப்பு, தூக்கம் முழிப்பு, விழிக்க வேண்டும். நான் ஒரு முறை பெங்களூர் பட்டணத்துக்கு நான் செல்ல வேண்டியிருந்த போது 6 மணிக்கு, அப்போ பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ், இப்போல்லாம் 8:15, அப்போ 6 மணிக்கு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ். என் மனைவிகிட்ட சொன்னேம்மா, நாளைக்கு காலையில் பெங்களூர் போகணும், பெங்களூர் எக்ஸ்பிரஸ் பிடிக்கணும், 6 மணிக்கு ட்ரெயினு, என்னை 5 மணிக்கெலாம் நான் கிளம்புனா தான் சரியாக இருக்கும், நீ 5 மணிக்கு என்னை எழுப்புனேன். 1:30 மணிக்கு எழுப்புறா. என்னங்க, என்னம்மா 5 மணிக்கு எழுப்பு சொன்னியே, மணி 1:30 தானே ஆகுது, 5 மணிக்கு எழுப்புமா, சரிங்க. திருப்பி 2 மணிக்கு எழுப்புறா. என்னங்க, என்னம்மா 5 மணிக்கு எழுப்பு சொன்னியே, ஏண்டி 2 மணி தானே ஆகுது, 5 மணிக்கு எழுப்பா. மீண்டும் 3 மணிக்கு, என்னங்க 5 மணிக்கு எழுப்பு சொன்னியே, 3 தானே ஆகுது, ஒரு மணி நேரமாச்சு தூங்க விடுமான். தூங்கினேன். 5 மணி ஆனது, அவளும் எழும்பவில்லை, நானும் விழிக்கவில்லை. 5 மணி ஆனது, அவளும் எழும்பவில்லை, நானும் எழும்பவில்லை. 6 மணி ஆனது, அவளும் எழுப்பவில்லை, நானும் எழும்பவில்லை. பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் போயிடுச்சு. சில நேரங்களில் நமது ஆயத்தங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, தொழில், எல்லாவற்றிலும் நமது முயற்சிக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆக அந்த ஆற்றலை எனக்கு கடவுள் கொடுக்க வேண்டும். நம்மில் பலமுள்ளவர்கள் இருக்கிறார்கள், பலவீனர்களும் இருக்கிறார்கள். பலமுள்ளவன் தன் பலத்தினால் வெற்றி பெறுவதும் இல்லை, பலவீனன் தன் பலவீனத்தினால் தோற்று போவதும் இல்லை. நமக்கு உதவி செய்கிற ஒருவர் இருந்தால், பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனிதருக்கு மன்னாவை தருவது லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம்,
பொடியா பிழ்ந்தது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் பெறுவதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் அடைக்கலம் தருவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். சேர்ந்து பாடலாமா? லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஆக ஒரு காரியத்தை செய்து முடிக்க ஆற்றல் அல்லது வல்லமை தேவைப்படுகிறது. அது கடவுள் கொடுக்குற வல்லமையாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. மனிதர்கள் கொடுக்குற வல்லமையாக இருந்தால்தான் அதில் ஏதோ ப்ராப்ளம். 2 பசங்க பேசிகிட்டு இருந்தானுங்க. எங்கள் அப்பா பயில்வான் என்ன பண்ணுவார், ஒரு கையாலே அப்படி பஸ் அப்படி தள்ளி விட்டுறாரு, ஓடி விட்டு அப்படி நவுந்துடும் பஸ்ஸு. அவன் இன்னொருத்த சொன்னான், பாடா எங்கள் அப்பா ஃபூனார்னா பஸ்ஸு போயிடும். எப்படி? எங்கள் அப்பா கண்டக்டர், போயிடும் பஸ். நம்ம வாழ்க்கையில் மிக லகுவாக எளிதாக ஆற்றலை பெற்றுக்கொண்டு வாழ முடியும். ஆனால் ஏன் தோற்று போகிறோம்? அங்கே தூக்கத்தில் நான் திருமறை முழுவதும் படித்து பார்த்தேன். எப்பெல்லாம் யாரும் தூங்குறாங்களோ அப்போ ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நான் பார்க்கிறேன். ஆதாம் தூங்கினான், ஒரு பெரிய மாற்றம். இயேசு கிறிஸ்து படகிலே தூங்கினார், ஒரு பெரிய அதிசயம். யோனா தூங்கினான், சீட்டு விழுந்துடுச்சு. எனக்கு அந்த யோனா நினச்சா கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. யோனா மீனுக்குள்ளே போனான், யோனா மீனுக்குள்ளே போனான், வெளியே வந்தது யோனா. மீனுக்குள்ளே போனா வெளியே வந்தது யோனா. கொஞ்சம் மாற்றி யோசித்து பாருங்களேன். யோனா வாயில மீன் போனா வீணா. கொஞ்சம் ஏமாந்தா வாழ்க்கையை தலைகளாக மாறிடுதுங்க. ஆக உறக்கம் என்பது எத்தனை மாற்றத்தை எனக்குள் ஏற்படுத்துகிறது. ஆகிய ஆண்டவர் சொல்றாரு, விழித்திரு. உடல் உறக்கத்தை அவர் சொல்லவில்லை, ஆன்ம உறக்கம். இன்னைக்கு திருச்சபையானாலும் சரி, குடும்பங்களானாலும் சரி, இந்த ஆழ்ந்த ஆன்ம உறக்கத்துக்குள்ளே சென்று விட்டதோ என்கிற கவலை எனக்கு ஏற்படுகிறது. யாக்கோபு தூங்கினான், அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அவன் பேர் மாறிவிட்டது. பல காரியங்களை செய்கிறான். 2 பரிவாரம் கொடுத்தாரான் அவருக்கு. யாருக்கு? யாக்கோபு. 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஓ ஓ. நான் அந்த தம்பியோட அசிஸ்டண்ட் கேட்டேன், அதே அது இந்த 2 பரிவாரம் சொன்னி அது என்னப்பான்னு கேட்டான். ஐயோ, ஒன்று ராகுல் ஒன்று லேயாலையா? அப்படியாப்பா, வந்த நாய்ங்க தனியாக வந்தாளுங்க, கூட ஆளுக்கு 2 வேலைகள் கூட்டின்னு வரல. அப்போ யாக்கோபு மொத்தம் எத்தனை பரிவாரம்? 4 பரிவாரம். போடா போடா புண்ணாக்கு, போடா. தப்பு கணக்கு போடுறோம் நிறைய நம்ம. ஆக உறக்கத்துக்கு பின்னாலே அநேக விளைவுகள் ஏற்படுகிறது. தாவீது அவன் ஒரு அரசன். அவன் மாலை வேளையிலே உறங்கி எழுந்து உப்பிரிகள் மேலே உலாவிக் கொண்டிருந்தானாம். விழித்திருக்க வேண்டிய நேரத்திலே உறங்குவது ஆபத்து, உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருப்பதும் ஆபத்து. ஆகிய என் வாழ்க்கையிலே நான் உறங்கிவிட்டால், கடவுள் எனக்கு கொடுத்த ஓட்டத்தை நான் சரியாக ஓடாவிட்டால், கடவுள் கொடுத்த பரிசை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆக என் ஓட்டத்தை நான் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? எங்கே என் வாழ்க்கை ஆரம்பித்தது? மிக அழகாக மிக அழகாக கடவுள் என்னை அவர்கள் சாயலில் படைத்தார். அந்த சாயல் இப்போது இருக்கிறதா? இல்லை, சாரல் ஒரு அக்கா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. தேவசாயல் ஆக மாறி, எப்படி? வேற மாதிரி இல்லை, தேவசாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவ
தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அது விரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அது விரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தம் விண்ணவ சாயல் அடைவேன். விண்ணவ சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். மிக அழகாக ஒரு வாழ்க்கை கொடுத்தார். தான் பெத்த பிள்ளைய, தான் படைத்த தன் பிள்ளை மருமகள் அவ்வளோ அழகாக படைத்தார். தன் சாயலை கொடுத்தார். அப்போ அவர் சாயல், அப்போ ஆண்டவருக்கு பற்றி ஒரு அவருடைய தோற்றத்தை குறித்து ஒரு வசனம் இருக்கு. என் நேசர் வெண்மையும் வெள்ளையும் சிவப்பும் கலந்து இருந்துச்சான். அப்போ ஆதாமுக்கு யாவாளுக்கும் வெண்மையும் சிவப்பும் கலந்து தானே இருந்திருக்கோம். அப்போ நான் நினைக்கிறேன், ஒரு பூவை போல ஆண்டவர் என்னையும் ஆதாமுக்கும் எனக்கும் ஒரே வயசு. தெரியுமா உங்களுக்கு? ஆதாமுக்கும் எனக்கும் ஒரே வயசு. ஏன்னா 6ஆம் நாளுக்கு பிறகு எதையும் ஆண்டவர் படைக்கலை. அப்போ ஆதாமை படிச்சு போய் என்னையும் என்ன பண்ணியிருக்கலாம், படைச்சிருக்கலாம். ஆனால் ஒன்றும் எங்கேயோ உட்காந்துருந்தேன், எங்கேயோ உள்ளே போய் உட்காந்துருந்தேன். அது ஒரு 1950ஆம் வருஷம் நான் வெளியே வந்தேன். நான் படைக்கப்பட்டது 1950ஆம் ஆண்டில் ஆதாமோடு கடவுள் என்னை படைத்தார். அது எப்படி படைத்தாருங்க? பூவை போல படைச்சாராம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் பூ மாதிரி இருக்கிறேன். ஈ மைனர் சொல்லுங்க. நம்மளுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், பூத்திருந்தேன் ஏதேன் தோட்டத்திலே. சொல்லுங்க. பூத்திருந்தேன் ஏதேன் தோட்டத்தில், சாத்தான் பறித்து விட்டான் கன நேரத்திலே. சாத்தான் பறித்து விட்டான் கன நேரத்திலே. பூத்திருந்தேன் ஏதேன் தோட்டத்திலே, சாத்தான் பறித்து விட்டான் கன நேரத்திலே. உயிர் கொடுக்கிற கனியை மறைத்தவன் என் கண்ணை பறிக்கின்ற கனியை காட்டினான். எனக்கு உயிர் கொடுக்கிற கனியை மறைத்தவன் என் கண்ணை பறிக்கின்ற கனியை காட்டினான். என்னை அலங்கரித்த உடை பறித்தான், இலைத்தழைகளை அணிய விட்டான். தோட்டம் விட்டு ஓட விட்டானே, என்னை தோட்டம் விட்டு ஓட விட்டானே. இந்த இசைக்குழுவை பார்க்கும்பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அழகாக ஸ்வரங்களை பாடுகிறீர்கள், அழகாக ஆடை அணிந்திருக்கிறீர்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஆகினால உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த பாட்டுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் தான் போட போகிறீங்க. ரொம்ப எளிமையான லகுவான ஸ்வரம் தான், ஆனால் நீங்கள் கவனித்து அதை பிடிச்சிக்கணும். சரியா? ரெடி ஆகுறீங்களா? ஓஹோஹோ சொல்லுங்க. ஓஹோஹோ சொல்லுங்க. ஓஹோஹோ ஓஹோஹோ. இதுதான் பேக்ரவுண்ட் மியூசிக்கு. நான் பாடுவேன், சிக்னல் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? பீஜம். அது சரி. ஓகே, ரெடியா? ரெடியா? பூத்திருந்தேன் ஏதேன் தோட்டத்திலே, சாத்தான் பறித்து விட்டான் கன நேரத்திலே. ஐயருக்கு அடிவேரெல்லாம் கலங்குது. ஏன் ஒழுங்காக தானே இருந்தது 2 நாளும். எங்கள் விசுவாசிகளுக்கு பாட்டு வசனம் சொல்லி கொடுப்பட ஓ போட வைக்கிறேன் நீ. நான் என்னையா பண்ணுறது? ஆவியானவர் ஏவுறார். சரியா? பூத்திருந்தேன் ஏதேன் தோட்டத்திலே, சாத்தான் பறித்து விட்டான் கன நேரத்திலே. உயிர் கொடுக்கிற கனியை மறைத்தவன் என் கண்ணை பறிக்கின்ற கனியை காட்டினான். எனக்கு உயிர் கொடுக்கிற கனியை மறைத்தவன் என் கண்ணை பறிக்கின்ற கனியை காட்டினான். என்னை அலங்கரித்த உடை பறித்தான், இலைத்தழைகளை அணிய விட்டான். ஓட்டம் விட்டு ஓட விட்டாரே. ஓ ஓ.
கட்டாந்தரையிலே கப்பல் கட்டிய கிழவனை, கட்டாந்தரையிலே கப்பல் கட்டிய கிழவனை. கட்டாந்தரில் கப்பல் கட்டின கிழவன் யாரு? என்னது? நோவு தான். எப்போ பாரு நோவு நோவு நோவு. நம்ம ஆளுங்க போஸ்டர் அடிப்பானுங்க. குருடர்கள் காண்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், செவிடுகள் பேசுகிறார்கள். ஏண்டா நம்ம கொடுத்துக்க ஆரோக்கியமான எவனும் வரமாட்டானா? எல்லாம் குருடனுங்க, ஊமிங்க, செவிடுனுங்களா? வாழ்க்கை என்பது ஆரோக்கியமாக ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும். கட்டாந்த அறையிலே கப்பல் கட்டிய கிழவனை, கட்டாந்த அறையிலே கப்பல் கட்டிய கிழவனை. கரங்கள் தட்டி பரிகசித்து கேலி செய்ய வைத்தான். இரு கரங்கள் தட்டி பரிகசித்து கேலி செய்ய வைத்தான். ஆடி பொங்கி வர மழை மேக பொழிந்திட, ஆடி பொங்கி வர மழை மேக பொழிந்திட. பேழை மீதக்க பாவி என்னை மூழ்க விட்டாளே, பேழை மீதக்க பாவி என்னை மூழ்க விட்டாளே. ஓஹோ, முப்பது காசு காய். யாரு? எப்படி கண்டுபிடிச்சிங்க? முந்தின அது நோ பேழெல்லாம் சொன்னேன். 30 காசுக்கு என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க? விஷயம் தெரியுமா? அவன் நம்ம ஆளு. யாரு? யூதாஸ் நம்ம ஆளு. வேண்டாண்டா கோபாலு, அவன் நம்ம ஆளு. வேண்டாண்டா கோபாலு. எத்தனை யூதாஸ் உக்காந்துக்குதோ. காட்டி கொடுப்பவர்கள், அப்பம் மீன் ருசித்து புசித்து அற்புதங்களை கண்டு ஆனாலும் காட்டி கொடுக்கிறவர்கள், மறுதளிக்கிறவர்கள். விளையாட்டாக பேசி சிரித்து கொண்டிருக்கிறோம். உள்ளுக்குள்ளே என் வாழ்க்கை எப்படி இருக்கு? கட்டாந்த 30 காசு காய் மொத்தம் கொடுத்த சிநேகிதன், 30 காசு காய் முத்தம் கொடுத்த சிநேகிதன். 300 பணம் தைலம் என்று கணக்கு சொன்னவன். ஐயோ 300 பணம் தைலம் என்று கணக்கு சொன்னவன். கொடிய சீடனின் மனசாட்சி உறுத்திட, கொடிய சீடனின் மனசாட்சி உறுத்திட. குடல் சரிந்திட நாண்டு கொண்டு மடிந்து விட்டானே, குடல் சரிந்திட நாண்டு கொண்டு மடிந்து விட்டானே. ஐயையோ ஐயையோ ஐயையோ. ஓஹோ என்று வாழ்ந்தோடைய வாழ்க்கை ஐயையோ என்று ஏன் முடிய வேண்டும்? கடவுள் கொடுத்த அந்த ஆற்றல் ஏன் நான் தவறிவிட்டேன்? கடவுள் கொடுத்த வாழ்க்கை இழந்து விட்டோம். அந்த புருஷனும் பொஞ்சாதியும், மனைவி கணவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். திடீர்னு வரா, மாமா பஸ் தாகமாக்குது மாமா. யாரு? தேவாள் பொண்ணு. பார்த்தா என் கண்மணிக்கு தாகமாக இருக்குது. நேராக மேலே போனான். ஒரு திராட்சை கொலை தொங்குச்சு, புட்டான் கொடுத்தான். அவள் சாப்பிட்டா. என் புட்டு கொடுத்தான். அவள் தாகம் தீர்ந்து போச்சு. மாமா பசிக்குது மாமா. இந்த பக்கம் போனான். ஒரு ஆப்பிள் மரங்குது. ஒரு ஆப்பிளை புட்டான் கொடுத்தான். அவள் பசி தீர்ந்து போச்சு. இவன் பிட்டு பிட்டு கொடுக்க அவள் தாகம் தீர்ந்து போச்சு. அவன் பிட்டு பிட்டு கொடுக்க இவள் பசி தீர்ந்து போச்சு. இவளா பார்த்து ஒரு பழத்தை புட்டா, எல்லாம் புட்டுக்குச்சு. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையிலே கடவுள் கொடுக்கிற அந்த அழகான வாழ்க்கையை எப்படி நான் எழுந்து விட்டேன்? அந்த பாட்டு, கடவுள் தருகிற கிருபையை நாம் தவறாக நெஞ்சம் நொந்து வாடினேன். அஞ்சு கூட என்னில்லாவும் கிருபையாலே என்னில்லாவும் கிருபையாலே என்னில்லா என் பாவம் தீர்ந்தது. மண்ணில் எந்தன் கண்ணீர் யாவும் மாற்றும் இயேசுவை தொழுவேன். மண்ணில் எந்தன் கண்ணீர் யாவும் மாற்றும் இயேசுவை தொழுவேன். என்னில்லாவும் கிருபையாலே
நெஞ்சம் நொந்து வாடினே தஞ்சம் உந்தன் சிலுவை நிழல் நெஞ்சம் நொந்து வாடினேன் தஞ்சம் உந்தன் சிலுவை நிழல் பாவபாரம் நீங்கவென்று வந்தேன் உந்தன் சிலுவை வழி பாவபாரம் நீங்கவென்று வந்தேன் உந்தன் சிலுவை வழி அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாயை போலே நேசித்தீர் தாயின் வயிற்றில் தெரிந்தெடுத்தீர் தாயை போலே நேசித்தீர் தாயின் வயிற்றில் தெரிந்தெடுத்தீர் மாறா கிருபை என்னை மூடும் தேவாவும் பாதம் தேடி வந்தேன் மாறா கிருபை என்னை மூடும் தேவாவும் பாதம் தேடி வந்தேன் அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் எல்லாம் கொடுத்தார், ஆனால் அதை ஏன் என்னால் பெற்று அனுபவிக்க முடியவில்லை? வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடி ஓட்டத்தை முடிக்க வேண்டும். பவுல் சொல்கிறான், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நம்ம நல்ல போராட்டம் போராடுகிறோம், ஆனால் ஓட்டத்தை முடித்தேன் என்று ஏன் சொல்ல முடியவில்லை? காரணம் என்ன? கடவுள் கொடுத்த அழகான உலகத்தை, இந்த இயற்கையை நாம் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. ஆகினால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், 2 காரியங்களை பார்க்க சொன்னார் ஆண்டவர். காட்டு மலர்களை கவனிச்சு பாருங்க, பறவைகளை கவனிச்சு பாருங்க சார். பறவைகளை பார், பறவைகளை பார், அவை விதைப்பதும் இல்லை, அறுத்ததை எல்லாம் களம் சேர்ப்பதும் இல்லை. பறவைகளை பார், அவை விதைப்பதும் இல்லை, அறுத்ததை எல்லாம் களம் சேர்ப்பதும் இல்லை. பசியோடு பறந்த பறவை பார்த்ததில்லையே, பிழைப்பூட்டும் பரமனே சுதுணை இருக்கையிலே. பசியோடு பறந்த பறவை பார்த்ததில்லையே, பிழைப்பூட்டும் பரமனே சுதுணை இருக்கையிலே. பிழைப்பூட்டும் பரமனே சுதுணை இருக்கையிலே. கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. கேட்டதையெல்லாம் தருவாரே சுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. பறவைகளை பார்க்க சொன்னார். வீட்டில் கோழி வளர்ப்பீங்களா? கோழி புறாலாம் வளர்ப்பீங்களா? கோழிக்கு தீனி போடுவீங்க காலையில் எழுந்துச்ச உடனே. எப்படி ஒரு 2 படி போடுவீங்களா? 2 லிட்டர் 3 லிட்டரு. நீங்கள் எத்தனை போட்டாலும் அந்த பறவைகள் தனக்கு தேவையானதை மாற்றம்தான் சாப்பிடும், அளவுக்கு மீறி. ஆமாம், நம்மளால் சொல்லுவோம், பாத்திரம் நிரம்பி வழிய செய்தீர், பாத்திரம் நிரம்பி வழியுது. ஆமாம், பாத்திரம் ஏன் பாத்திரம், ஆண்டவர் ஊத்துறாரு, நிரம்பிடுச்சு. நிரம்பின வரைக்கும் எனக்கு, நிரம்பி வழிவது அதுவும் எனக்கா? இல்லை, நிரம்புவது எனக்கு, நிரம்பி வழிவது அடுத்தவனுக்கு. அதான் ஆண்டவர் சொன்னார் லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்மளுக்கு தெரியாது, எங்க கொடுக்க தெரியுது. ஜீமேனம் மேய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேனே, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கும் நல்ல மேய்ப்பருக்கு என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமன் இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமன் இயேசுவே. என்ன கொடுப்பே
எத்தனாய் நான் இருந்தாலோ ஒரு எக்காலம் முழக்கிடுவேனே. வனவரன் இயேசுவுக்கு வாழ்த்து பாடி தருவதற்கு, வனவரன் இயேசுவுக்கு வாழ்த்து பாடி தருவதற்கு என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே. ஆக கடவுள் கொடுத்த அழகான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் ஏன் இழந்து விட்டோம்? பறவைகளை பார்க்குறார், என்ன அதுக்கு தேவையோ அது மாத்திரம் சாப்பிடும். நம்ம என்ன பண்ணுவோம்? என்னடி மிக்சர் வேணா, ஏ2 பில் வாங்குந்தாச்சா, என்ன காஸ்ட்லி வேணாம் கொடுத்துரு. ஏய் மட்டன் என்ன விலை விற்குது, ஏன்டி வேஸ்ட் பண்ணுற, வேணா கொடுத்துரு, அப்படியே கொடுத்துரு. இது இந்த 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 2-3 வெள்ளிக்கிழமைலேருந்து நான் படுறேன் பாருங்கள் பாடு. எனக்கு பிடிக்காத வார்த்தை 2. ஒன்று சாப்பாடு, இன்னொன்று சாப்பிடு. சாப்பிடுங்கய்யா, சாப்பிடுங்கய்யா, இப்படி பிடிக்கிறீங்களே, சாப்பிடுங்கய்யா. உரமாக சொல்லிச்சு, எனக்காக சாப்பிடுங்கய்யா. உனக்காக நீ தான் சாப்பிடணும், உனக்காக நான் சாப்பிட முடியாது. ஆரோக்கியமான பறவைகள் நல்லா கவனிங்க. 2வது, இந்த ஆண்களுக்கு சொல்லுகிறேன், பறவைகள் பொழுது செஞ்சால் எங்கே வந்துடணும், எங்கே வந்துடும்? கூட்டுக்கு வந்துடும். வராங்களா நம்ம ஆளுங்க? நான் எங்கே சார் வருது? பேயா சார்? ஒரு பேய் பிடிச்சி கட்டாங்க என் தலைமையில். சில வீடுகளில் சில மனைவிகளுக்கு பேய்கள்னு பேர் வச்சுருக்கான் புருஷங்காரன். காரணம் என்ன? உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு கண்ட்ரோல். ஐயர் சொன்னார், நீங்கள் எப்படி கரெக்டாக வச்சுட்டீங்க, இப்போ தான் தெரியுது எனக்குன்னு. தெரியுங்களா? எனக்கு என்ன உணவு நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதில் பாதி கொடுத்தா போதும். நன்மையும் அல்ல, இல்லை புசியாதிருப்பதில் ஒரு நஷ்டமும் இல்லை. இன்றைக்கி வாழ்க்கை ஏன் மாறி போகுது? உடம்பு ஏன் உடம்பு வீங்கி போகுது? பசிக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக ருசிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதான் கலர் கலராகுது. என் பையன், என் பேரன் கேட்டான், தாத்தா பீத்த பர்கர் என்னது பீஸா? எனக்கெல்லாம் கடலை உருண்டை தத்த வருதுன்னு தெரியாதுங்க. பழைய சாதமும் பச்சை மிளகாய் சாப்பிட்டு பழகிட்டவன் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஒரு பிரச்சனை கிடையாது, நோ ப்ராப்ளம். எனக்கு ப்ரெஷரும் கிடையாது, இந்த சுகர் நீங்கள் அதுவும் கிடையாது. எங்கம்மா டீ கொடுத்தம்மா, எங்கது தோத்துறோம் என்கிட்ட மாட்டி முழிக்குது. 2 டபுள் சுகர் போட்டு சாப்பிட்றேன் நான். ஐயாவா? காரணம் என்ன? ஆரோக்கியமான உடலை கொடுத்தார் ஆண்டவர். அந்த ஆரோக்கியத்தை கெடுத்தது காரணம் என்ன? சரியான சாப்பாடு கிடையாது, சரியான வீட்டுக்கு வர்றது கிடையாது. 3வது, இந்த பறவைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி பறக்க வேண்டும் என்று தாய் பறவையை கற்றுக் கொடுக்கும். தாய் பறவை தான் டியூஷன் எடுக்கணும். நம்ம சமுதாயத்தில் சில டீச்சருங்க இருக்கிறாங்க, இங்கே பூண்டியில் இல்லை, நான் சொல்கிறது வெளியூர். இந்த டீச்சருக்கு யாருன்னா, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் படிக்கிறது மாத்திரமே டியூஷன் தனியாக எடுப்பாங்க. 100 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் கொடுத்தால் டியூஷன் எடுப்பார்கள். 200 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் கொடுத்தால் நல்லா எடுப்பாங்க. 500 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் கொடுத்தால் சூப்பராக டியூஷன் எடுப்பார்கள். 1000 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் கொடுத்தால் கொஸ்டின் பேப்பரே கொடுத்துருவாங்க. ஈஸியாக வாஸ்தவம். பல வழிகள் இருக்கிறது. எனக்கு நான் கேள்விப்படுகிற காரியங்களை நான் சரியாக, கடவுள் வார்த்தை சரியாக புரிஞ்சுக்கிடணும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு 4 வயசு, என் தம்பிக்கு 2 வயசு. மார்தாண்டத்தில் எங்கள் வீட்டு வெளியில் நானும் என் தம்பி விளையாடிட்டு இருக்கிறோம். ரொம்ப குறும் பண்ணுவேன் நான் மா அப்படின்னு, என்னல அப்படின்னு அம்மா உள்ள குரல் கொடுத்தாங்க. மா தம்பி ஊதுபத்தி ஸ்டாண்டை முழுங்கிட்டாமா என்ன ஆட்சி பிடிச்சி வெளியே ஓடி வராங்க. ஊதுபத்தி ஸ்டாண்டு முழுங்கிட்டானா? ஆமாம்மா. வந்து பார்க்குறேன் தம்பி விளையாண்டுக்கிறான். என்னடா சொல்கிறேன்? ஆமாம்மா, ஆமாம் தம்பி ஊதுபத்தி ஸ்டாண்டை முழுங்கிட்டாமா. நீங்கள்லாம் ஊதுபத்தி எதில் குட்டி வைப்பீங்க? வாழைப்பழம். ஆமாம், அதை தான் முழுங்கிட்டான்னு சொன்னேன் நான். சில நேரம் நம்ம பயன்படுத்துகிற பொருள் நம்மளுக்கு குழப்பி விட்டுறோம். சரியா? செம்மையானவனாக படைத்தார், ஆனால் அவனோ தனக்கு அநேக உபாயத்தந்தங்களை தேடிக்கொண்டதுனாலே வாழ்க்கை கெட்டு போனது. பறவைகளை பார்க்க சொன்னாருங்க. அடுத்தது காட்டு மலர்களை கவனிச்சு பாருங்க, என்ன அழகாக இருக்குது. ஒரு முறை இந்த பைபாஸில் வந்துட்டு இருக்கும்போது அந்த செடியை நான் பார்த்தேன். அது என்னை பார்த்து சிரிப்பதை போல இருந்தது. 2 அந்த மலரை பார்த்து நான் ஒரு பாட்டு பாடணும். சின்ன சின்ன மலரே நீ ஏன் சிரிக்கிறாய், இந்த மனமும் நிறமும்
உனக்குள் வைத்தது யார்? முல்லை சிரிப்பிலே இறை அன்பையே நீ கவிதையாய் தருகிறாய். புது வண்ணத்திலே இதன் மென்மையிலே மன்னன் சாலமன் மகிமையை கிழிக்கிறாயோ. சாலமோன் கூட தன் சர்வ மகிமையிலும் இந்த மலர்களைப் போல அணிந்தது இல்லை. காட்டு மலர்களை உடுத்து வைக்கிற ஆண்டவர் உனக்கு உடுப்பு தர மாட்டாராமா? சொல்லுங்களா, சின்ன சின்ன மலரே, சொல்லுங்க, சின்ன சின்ன மலரே, சொல்லுங்க, சின்ன சின்ன மலரே நீ ஏன் சிரிக்கிறாய்? சின்ன சின்ன மலரே. கைத்தட்டி பாடினா நீ பாட்டு கற்று இருப்பா. அவங்க கைத்தட்டமா? ரெடியா? கைத்தட்டி பாடு. 1 2 3 4. சின்ன சின்ன மலரே, சின்ன சின்ன மலரே நீ ஏன் சிரிக்கிறாய்? இன்னொரு முறை. சின்ன சின்ன மலரே நீ ஏன் சிரிக்கிறாய்? இந்த மனமும் நிறமும் உனக்குள் வைத்தது யார்? இந்த மனமும் நிறமும் உனக்குள் வைத்தது யார்? முல்லை சிரிப்பிலே இறை அன்பையே நீ கவிதையாய் தருகிறாய். புது வண்ணத்திலே இதன் மென்மையிலே மன்னன் சாலமன் மகிமையை கிழிக்கிறாயோ. சின்ன சின்ன மலரே நீ ஏன் சிரிக்கிறாய்? கதிரவன் உதிக்கையிலே நீ அழகாய் சிரிக்கிறாய். அந்தி மாலை கருகினிலே தலை வணங்கி சாய்கிறாய். கதிரவன் உதிக்கையிலே நீ அழகாய் சிரிக்கிறாய். அந்தி மாலை கருகினிலே தலை வணங்கி சாய்கிறாய். கதிரவன் மறைந்து காரிரு சூழ்கையில் மடிந்தே போகிறாய். கதிரவன் மறைந்து காரிரு சூழ்கையில் மடிந்தே போகிறாய். அடடா என்ன அழகு உன் வாழ்வே பேரழகு. அடடா என்ன அழகு உன் வாழ்வே பேரழகு. சின்ன சின்ன மலரே, சின்ன சின்ன மலரே நீ ஏன் சிரிக்கிறாய்? ஒரு நாள் வாழ்ந்தாலும் மன நிறைவுடன் வாழ்கிறாய். உதிர்ந்தே விழுந்தாலும் மன்னன் காலடியில் சாய்கிறாய். ஒரு நாள் வாழ்ந்தாலும் மன நிறைவுடன் வாழ்கிறாய். உதிர்ந்தே விழுந்தாலும் மன்னன் காலடியில் சாய்கிறாய். நந்தவன தோட்டத்தை அடற்பள்ள தாக்கினை வாசத்தால் நிறைக்கிறாய். நந்தவன தோட்டத்தை அடற்பள்ள தாக்கினை வாசத்தால் நிறைக்கிறாய். அடடா என்ன அழகு உன் வாழ்வே பேரழகு. அடடா என்ன அழகு உன் வாழ்வே பேரழகு. சின்ன சின்ன மலரே, சின்ன சின்ன மலரே நீ ஏன் சிரிக்கிறாய்? ஆக அழகாக படைத்தார், மலர்களைப் போல படைத்தார், பறவைகளைப் போல சிறகடித்து பறந்து மகிழ்ச்சியாக வாழலாமே. எப்பவுமே நான் சந்தோஷமாக இருப்பேன். தமிழில் பிரதாப் சிங் டிரான்ஸ்லேட் பண்ணார். என் மனைவி நான் டார்லிங் என்று கூப்பிடுகிறேன். ஷீ ஃபீல் ஹாப்பி. அவள் சந்தோஷப்படுகிறாள். ஸோ ஐ டூ மினிஸ்ட்ரி ஹாப்பிலி. ஆக நான் சந்தோஷமாக ஊழியம் செய்கிறேன். யூ கால் ஒரு ஒய்ஃப் டார்லிங். உன் மனைவி டார்லிங் என்று கூப்பிடுங்கள். ஷி வில் ஃபீல் ஹாப்பி. அவள் சந்தோஷப்படுவாள். யூ கேன் டூ மினிஸ்ட்ரி ஹாப்பிலி. நீங்கள் ஊழியத்தை சிறப்பாக செய்யலாம். அவன் பேச்சை நம்பி நேராக வீட்டுக்கு வந்தேன். வீட்டு வாசலில் காலை வச்ச உடனே எதிர்க்க என் மனைவி எதிர்க்க வந்தா. ஹாய் டார்லிங்கண்ணா அடி செருப்பாலண்ணா. ஏய் என்னாடி சொல்கிறாடி, ஏன் கெட்ட வார்த்தை பேசுறடி? அப்போ அவன் கூடுவான் டார்லிங்கன்னு. அத்தானே கூப்பிட்டு கிடையாது, இன்னாங்கன்னு கூப்பிட்டு கிடையாது.
நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னா நம்முடைய உறவுகள், நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வருது. ஒரு முறை எங்கள் அத்தைக்கு எங்கள் ஊர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்கள் அத்தை இருந்துச்சு. ஒரு நாள் கிறிஸ்மஸ் சமயத்தில் நான் போனேன். அப்போது எங்கள் அத்தை சொல்லிச்சு, லாரன்ஸ் நல்லா பாடுறியாமே நீ? ஆமாம் அத்தை. ஒரு பாட்டு பாடு. நான் பாடுறேன் அத்தை, ஆனால் ஒரு கண்டிஷன். என்னடா? நான் கற்றுக் கொடுக்குற பாட்டு கற்றுக்கிட்டு நீ பாடணும். ஓகே பாடு. நீங்கள்லாம் பாடுற பாட்டு தான். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பலனுராயி தூங்கு தூங்கு பலனி. இசைவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆனால் டிசம்பர் மாதம் ஆச்சுன்னா நாங்கள் தூங்க வச்சுடுவோம். தூங்கு தூங்கு பலனி தூங்கு தூங்கு பலனி. ஏசு பாலா கன்னிமரி பாலா தூங்கு தூங்கு தூங்கு, நீ மூழ்கினா எங்களுக்கு ஆபத்து. தூங்கு தூங்கு பலனி. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சூப்பராக இருக்கிறா பாட்டு. கற்றுக்க, இன்னொரு முறை பாடுற கற்றுக்கோ. சரி. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு மறுபடியும் அத்தை வீட்டுக்கு போனேன். எங்கள் 2 பொண்ணு, எங்கள் அத்தை பொண்ணு 2 பொண்ணு ஒன்று கட்டி கொடுத்துட்டாங்க. ஆக பாதி ஆபத்து நீங்கிடுச்சு. சரி, நான் அத்தை வீட்டு போனேன். நான் கேட்டேன், அத்தை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாட்டு ஒன்று சொல்லி கொடுத்தனே, அது நீ ஞாபகம் வச்சுன்னுக்கிறியா? அடே என்ன சொன்னேன் என் மருமகனே, டெய்லி காலைன்னு சொன்ன சாணி தெளித்து வாசலை பெருக்கி கோலம் போடும்போது இந்த பாட்டை பாடித்தான் நான் கோலம் போடுறேன். நான் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ எங்கள் அத்தைக்காரி நான் கற்றுக் கொடுத்த பாட்டை பாடுறாளாமே. பாடுங்க அத்தைன்னு அவள் பண்ண பாருங்க. வெத்தலை காமில் பிறந்தவர் போட்டு துப்படி மகளே, வெத்தலை காமில் பிறந்தவர் போட்டு துப்படி மகளே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே நான் பாடினா எங்கள் அத்தைக்காரி காதில் எப்படா விழுந்துருக்குது? எவ்வளோ கவனமாக இருக்கணும். கரணம் தப்பினாலும் மரணம். எப்பா ஏண்டா அதான் தூங்குகிற நீ வீழ்ச்சிக்குப்பான்னு சொல்கிறார் ஆண்டவர். தூக்கம் என்பது அநேக பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கிறது. அதே நேரத்தில் இந்த 1000 மடங்கு உபாகமம் 1:11 படிமா. எத்தனை மடங்கு ஆசீர்வதிப்பார் ஆண்டவர்? எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் அங்கே சில நிபந்தனைகளை வைக்கிறார். நீ இப்பொழுது எப்படி இருக்கிறாயோ அதை விட 1000 மடங்கு. அப்படியானால் இப்பொழுது நீ எப்படி இருக்கிறாய், நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி நானே சொல்லலாமா, மற்றவங்க சொல்லலாமா, இல்லை ஆண்டவர் சொல்லலாமா? எது நல்லது? நானே சொல்லலாம். எனக்கு நல்லா தெரியும், இது தெரியும், நான் பாடுவேன், லொட்டு லொஸ்க்கு நான் சொன்னால் அதில் முக்கால்வாசி பொய்யா இருக்கும். மற்றவர்கள் சொன்னால் அதில் பாதி பொய்யா இருக்கும். உன்னை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் சொன்ன சாட்சி சத்தியமாக இருக்கும். நான் எப்படி இருக்கேன்? 10ஆம் வசனம் வாசிங்க. என்னது? பெருக பண்ணினார். எப்படி? லெஃப்ட்லையா இப்படியா இப்படியா? கடவுள் சொன்னார். அது எங்கள் கல்யாணம் இந்த ஊரில் நம்ம தமிழ் பொண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னால் வரைக்கும் ஒல்லியாக ஸ்லிம்பாக அழகாக இருப்பாளுங்க. ஒரு குட்டி போட்டால் போதும், ஒன்று அப்படி பெருகி. என்னென்ன ஆண்டவர் பெருகிட்டாராம். விசாரம்மா டாக்டரம்மா அது குட்டி என்ன பெருக பண்ணினார். எப்படிங்க பெருக பண்ணணும்? சந்தோஷத்தில் பெருகி இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியில் பெருகி இருக்கிறீங்களா? ஜெபிப்பதில் பெருகி இருக்கிறீங்களா? திருவார்த்தைகளை படிப்பதில் பெருகி இருக்கிறீங்களா? கொடுப்பதில் பெருகி இருக்கிறீங்களா? நீங்கள் பெருக பண்ணி இருக்கிறார் கடவுள். அது மாத்திரமா பெருக பண்ணினார். இதோ எங்க இந்த நாளிலே எப்படி நட்சத்திரம் இங்கிலீஷ் எப்படி சொல்லுவீங்க? ஓ நம்மளாம் யாரு? சாதாரண ஸ்டார் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார். எவ்வளோ கிளம்புஞ்செல்லாம் சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கிறீங்க நீங்கள். நீங்கள் நானும் சூப்பர் ஸ்டார். பக்கத்தில் சொல்லுங்கள், நான் ஸ்டாருன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே என்னை சூப்பர் ஸ்டார்னு சொல்லும்போது ஒருவரும் என்னை எள்ளி நகையாட முடியாது. ஆமேன்னு சொல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். இருக்குது, இன்னொரு கொஞ்ச நேரம் இருக்குது, பார்க்கலாம். காலையில் காலையில் ஆராதனைக்கு வராமல் இப்போ வந்திருக்கிற மாத்த சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க.
ஐயரை குறிச்சி வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல இதுங்கெல்லாம். அது 3 பேர் ஆலயத்துக்கு போனானுங்க, லேட்டாக போனானுங்க. ஒருத்தன் மாத்திரம் முன்னாலே போயிட்டான். முன்னால் போனவன் ஆலயத்துக்குள்ளே போகலை, வாசலே உக்காந்துட்டான், கையில் ஒரு தட்டு. இந்த 3 பேரும் பின்னால் வரானுங்க. அவர்கள் இவனை பார்க்கிறார்கள், இவன் அவர்களை பார்க்கிறார்கள். 2 பேர் பார்வை என்ன தெரியுமா? அவங்க பார்வை என்ன? எதாகிலும் கிடைக்குமா? எதுக்கு கோயிலுக்கு வர்றீங்க? எதுனா கிடைக்குமா? என்ன கொடுப்பார் ஆண்டவர்? அப்படி அமைக்கு கிளிக்கு மடியில் கொடுப்பாரா? திருச்சபையே, இங்கே வாசலில் உட்காந்தவன் கையிலையாச்சும் ஒரு அந்த தட்டில் கொஞ்சம் சில்லறை இருந்துச்சு. ஆனால் பேதுரு, யாக்கோபு, யோவான் போகிறார்கள். அவன் சொல்கிறான், எங்களுக்கு வெள்ளியும் பொண்ணும் இல்லை. ஏன் தெரியுமா? வெள்ளியும் பொண்ணையும் பணத்தையும் நம்பி அங்கே உட்கார்ந்து கொண்டுக்கிறான் பிச்சைக்காரன். அவன் ஆலயத்துக்குள்ளே போகாததுக்கு வேற காரணம் இருக்குதுங்க. இங்கே வாசலில் உட்கார்ந்தால் தட்டில் சில்லறை கிடைக்கும், உள்ளே போனால் பாஸ்ட் அதை பிடிங்குவார். அதனால தான் உஷார வாசலில் நின்றுட்டாயவன். சரியா? வெள்ளியும் பொண்ணும் இல்லையா? என் அருமையான நண்பர்களே, கடவுள் கொடுத்த செல்வம் என்ன? ஒரு ஆற்றல், எதையும் செய்து முடிக்கிற ஆற்றல். பவுல் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எப்படி? எல்லாம் முடியாதா என்ன? முடியாததொன்றுமில்லை என் வாழ்விலே, துணையாகவே என்னோடு என்றும் நீர் வர வேண்டுமே. கிறிஸ்து எனக்கு நம்பிக்கை தருகிறார், கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு ஆற்றல் கிடைக்கிறது. ஆகினால எதையும் என்னால் செய்ய முடியும். பல்லமா, முடியாததொன்றுமில்லை என் வாழ்விலே, துணையாகவே என்னோடு என்றும் நீர் வர வேண்டுமே. முடியாததொன்றுமில்லை என் வாழ்விலே, துணையாகவே என்னோடு என்றும் நீர் வர வேண்டுமே. விசுவாசமே ஜெயமே உலகை வென்றிடுமே, தூயாவியே தங்கிடுமே நிறைவாகவே என்னுள்ளமே, என்னாலுமே என்னுடனே. முடியாததொன்றுமில்லை என் வாழ்விலே. அடங்காத கடல் அல்லை அடங்கும் அவர் வார்த்தையில், சீரும் செங்கடல் 2ஆய் பிரியும் அவர் சுவாசத்தில், பேசாத மிருகமும் பேசும் என்னை சுமந்திடும், பானை மாவும் கலையற்ற என்னை நெடுநாள் வரும், நன்மை கிருபை என்னை தொடரும் எதிலும் ஜெயமே என்னாலும், நன்மை கிருபை என்னை தொடரும் எதிலும் ஜெயமே என்னாலும். முடியாததொன்றுமில்லை என் வாழ்விலே, துணையாகவே என்னோடு என்றும் நீ வர வேண்டுமே. கடவுள் எனக்கு ஆற்றல் தருகிறாக இருக்கிறபடினால, அவரே எனக்கு ஆற்றலாக இருக்கிறபடினாலே எதையும் செய்ய முடியும். தைரியமாக இருக்கலாம், ஒன்றுக்கும் கவலைப்படாது. சொன்னார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லுகிற அன்புள்ள ஆண்டவர் ஐயா. என் பாவத்தை கூட அந்த கல்வாரி அன்பை நினைக்கும் பொழுது என் மீது ஆண்டவர் கொடுத்த என்னை ஆற்றல் படுத்துவதற்காக கடவுள் கொடுத்த அன்பு மாறாதவர் என்று மாறாதவர், வாக்குகளில் என்று மாறாதவர், மாறாதது என்று மாறாதது அவர் கிருபை என்று மாறாதது. நம்பி வந்தால் எந்த நேசர், நம்பி வந்தால் எந்த நேசர், ஒருபோதும் தள்ளாதவர், என்னை ஒருபோதும் தள்ளாதவர். கல்வாரி அன்பை நினைந்து நினைந்து ஓடி வருவேனையா, கல்வாரி அன்பை நினைந்து நினைந்து
நினைந்து ஓடி வருவேனையா. ஒருபோதும் தள்ளாமலே, ஒருபோதும் தள்ளாமலே என்னை அன்பாய் அழைத்தீரே, உந்த நண்பால் நிறைத்தீரே, உந்த நண்பால் நிறைத்தீரே. கல்வாரி அன்னை நினைந்து நினைந்து ஓடி வருவேனையா. அழகான தேவையான எல்லாம் கொடுத்தாருங்க ஆண்டவர். அதாவது ஒரு சொட்டு ரத்தம் கூட மீதம் வைக்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டார் ஆண்டவர். ஒரு போர் சேவகன் ஈட்டியில் குத்துறான், ரத்தம் வந்தது. அதற்கு பிறகு ரத்தம் இல்லாததுனால தண்ணீரும் வந்து விட்டது. அந்த உடலுக்குள் இருந்து ரத்தம் தண்ணீர் எல்லாம் வந்து விட்டது. வெறும் தோல். யாருக்காக? யார் அந்த சிலுவையில் தொங்கி இருக்க வேண்டும்? பாவம் செய்கிற ஆத்துமா செத்து இருக்க வேண்டும். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சுமந்து இருக்க வேண்டும். ஆனால் நான் சுமக்க வேண்டிய பாவத்தை, அந்த சிலுவை தண்டனையை என் ஆண்டவர் சுமந்தார் ஐயா. கவியரசு கண்ணதாசன் தான் எழுதிய அந்த இயேசு காவியத்தில் ஒரு சம்பவத்தை விவரிக்கிறார். தொங்கிவிட்ட சதைகளிலே மேலாடை போர்த்தி அதில் சிலுவையை தூக்கி வைத்து பங்கமூர சவுக்கடியும் பல வாங்கி வெகு தூரம் நடந்து வந்த தங்க மகன் கல்வாரியில் தள்ளப்பட்டார். அவர் அங்கீனை உரிக்கையிலே உறைந்த ரத்தம் மறுபடியும் அழுததம்மா. அவர் அங்கீனை உரிக்கையிலே உறைந்த ரத்தம் மறுபடியும் அழுததம்மா. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் வாரால் அடிக்கப்பட்ட பிறகு சிவப்பு அங்கியை போர்த்துகிறார்களாம். உடம்பெல்லாம் உழுத நிலம் போல் ஆயிடுச்சு. மேலே சிவப்பு அங்கியாகி ஒரு ஆடையை ஊற்றுகிறார். என்ன ஆகும்? அந்த காயங்கள் மேலே அந்த சிவந்த ஆடை ஒட்டி கொள்ளுச்சு. அப்படி ஒட்டிக்குச்சு. மீண்டும் சிலுவைக்கு கொண்டு போகும்போது அந்த அங்கி உரிக்கிறார்களாம். அந்த அங்கி உரித்த போது ஏற்கனவே சிவந்திருந்த அந்த ஆடை இயேசுவின் சரீரத்திலிருந்து பொங்கி வருகின்ற உதிரத்தினாலே மீண்டுமாய் சிவப்பாக மாறிடுது. என்ன கற்பனை பண்ணுறான் கவிஞன்? இயேசு என்றொரு வார்த்தை சொன்னால் உள்ளம் பொங்கிடுதே. இயேசு என்றொரு வார்த்தை சொன்னால் உள்ளம் பொங்கிடுதே. ஜீவ ஊற்றில் மூழ்கினேன், என் பாவம் மறைந்திடுதே. ஜீவ ஊற்றில் மூழ்கினேன், என் பாவம் மறைந்திடுதே. இயேசு என்றொரு வார்த்தை சொன்னால் உள்ளம் பொங்கிடுதே. தாழ்வில் வந்த தேவனே, நீ தாங்கி வந்த சிலுவையை தாங்கிட தயை தரணுமே, தயாபராவரம் அருளுமே. தாழ்வில் வந்த தேவனே, நீ தாங்கி வந்த சிலுவையை தாங்கிட தயை தரணுமே, தயாபராவரம் அருளுமே. தாங்கிட தயை தரணுமே, தயாவராவரம் அருளுமே. இயேசு என்றொரு வார்த்தை சொன்னால் உள்ளம் பொங்கிடுதே. இயேசு என்றொரு வார்த்தை சொன்னால் உள்ளம் பொங்கிடுதே. ஆக அவருடைய பெயரை கேட்டாலே எனக்கு ஆற்றல் வருகிறது. அவரை பெயரை கேட்டாலே ஆற்றல் வருகிறது. அவர் என்னோடு கூட இணைந்து இருந்தால் எவ்வளோ ஆற்றல் கிடைக்கும். இன்னைக்கு திருச்சபையானது இன்னைக்கு கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்தவம் என்ற பெயர் இருக்கு,
ஆனால் கிறிஸ்து இருக்கிறாரா? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் ஆற்றல் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் இருக்கிறார், ஆனால் நான் இல்லை. உக்கார்றா, எல்லாம் உன்னையே பார்க்குறாங்க. எப்படி பார்த்தாங்களோ உங்கள் அம்மா. என் வாழ்க்கையில் என் கவனம் திசை திருப்பதற்கு அநேக உத்திகள் நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் முக்கியமாக திருச்சபையானது கவனிக்க வேண்டிய என் பயணத்தை திசை திருப்புற ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு அது பிடிக்காமல் போகலாம். இன்றைக்கி திருச்சபை காலை கண் விழித்த உடனே டிவியில் என்ன வருது? முதல், இன்றைக்கு நீ ஒரு அற்புதம் பெற்றுக்கொள்ள போகிறாய், இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நல்லது, அவர் அற்புதம் செய்கிறார். இப்போ நான் கூட்டம் முடிஞ்சோடனே நான் எங்கே போகணும்? வியாசர் படிக்கு போகணும். எப்படி எலியாவை தூக்கிட்டு போயிட்டார், அந்த மாதிரி தூக்கிட்டு விடுவாரா? ஏன் அவரால் முடியாதா? ஒரு அற்புதத்தின் வழியாக நான் பறந்து செல்ல முடியும். நான் சாவர்க்கிறான், நான் புல்புல் பரமலை ஏறி போகிறதுக்கு. நான் இங்கிருந்து போக வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அற்புதம் தேவையில்லை. காரணம், என்னை சுமந்து செல்வதற்கு ஒரு கார் இருக்குது, அதை ஓட்டத்துக்கு ஐயர் இருக்கிறார், பின்னால் காலை வச்சுக்கிட்டு ஐயரமாக உட்காந்துக்கிறாங்க. எனக்கு ஒரு வாகனம் இருக்கிறது ஐயா. ஒருவேளை வாகனம் இல்லை என்று சொன்னால், வாகனம் இல்லை என்று சொன்னால் கடவுள் என்னை நிச்சயமாக என்ன பண்ணுவார்? என்னை கொண்டு போய் சேர்ப்பார். அவர் அற்புதம் செய்கிறவர். ஆனால் உனது விருப்பத்தின்படி, எனது விருப்பத்தின்படி அவர் அற்புதம் செய்ய மாட்டார். சில இடங்களில் ஆண்டவர் அற்புதம் செய்யலை, சில ஊர்களிலே அற்புதம் செய்யவில்லை. காரணம் என்ன? யாருக்கு எவனுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேனோ அவனுக்கு கொடுப்பார். ஆண்டவருக்கு சித்தம் சொன்னால் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீ கேட்காமலே உன் வார்த்தையை, உன் நினைவுகளின் தோற்றத்தை அறிந்திருக்க, உன் வாயில் ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னாலே நீ என்ன கேட்க போறன்னு அவருக்கு தெரியுமே. எனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கும் போது அவரும் நானும் ஒன்றாக இருந்தால், கடவுள் சொல்கிற ஒரே வார்த்தை, நீ என் கூட இருப்பா, நீ என் கூட இரு, என் பின்னால வா, என் கூட இரு, நீ என்னோடு கூட இருந்தால் நீ பெரிய காரியம் செய்வார். அந்த சீடனுங்க அவன் வரானுங்க, ஆண்டவரே ஐயோ நாங்கள் போனோம், நோயெல்லாம் பேயெல்லாம் ஓடுது. போய் ஒரு முறை ஒரு பேய் பிடிச்ச பொண்ணுக்கு ஜெபம் பண்ண என்னை கூப்பிட்டாங்க. சரி நானும் போனேன். அதுக்குன்னு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளுங்களாம் இருக்கிறாங்க. இவன் என்னை கூப்பிட்டான். சரி நான் போனேன். இப்போ இயேசு நாமத்தில் போ அப்படின்னு. போக மாட்டேன்ச்சு. இயேசு நாமத்தில் போ. போக மாட்டேன்ச்சு. இப்போ போறியா இல்லையா? போக மாட்டேன். அப்போ நான் போகிறேன். நான் போயிட்டேன். எதுக்கு அது கூட மாரடிப்பேன்? ஆக என் வாழ்க்கையிலே எதை செய்ய ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார்னு சொன்னால் நிச்சயமாக என் வாழ்க்கையில் அற்புதம் நடத்துவார். ஆண்டவர் என் மூலமாக செய்வார். ஒரு முறை நாகப்பட்டினத்துக்கு நாங்கள் நாகூருக்கு போயிருந்தோம். என் மனைவி, என் மச்சினி 3 பேரும் போனோம். ஒரு ஆபத்தான பார்ட்டி அது. நான் கூப்பிட்டு போகும்போது எங்கள் மச்சினி சொன்னால், மாமா அங்கே அந்த தர்காவில் பேய் பிடிச்சவங்களாம் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் மந்திரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் பார்த்தோன்னே, மாமா நீ சொல்லுவியே உன்னை பார்த்தாலே பேய் ஓடுறன்னு சொல்லுவியே, எதா பாரு அப்படின்னு. அங்கே ஒரு பொம்பளை இப்படி ஆட்டினுக்குது. ஒன்றும் இல்லை, பார்த்தேன், சும்மா நான் பார்த்தேன். அந்த பொண்ணு ஆட்டத்தை நிறுத்தி என்னை இப்படி திரும்பி பார்த்துச்சு. திரும்பி பார்த்தோன்னு மெதுவாக இருந்துச்சு, தலையை வாரிச்சு, கொண்டை கட்டிட்டு ஒரே போயிடுச்சு. கிறிஸ்து உனக்குள் இருந்தால், கிறிஸ்துவின் சாயல் உனக்குள் இருந்தால் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. காலையில் வந்திருந்தேன்னா உங்களுக்கு விளங்கி இருக்கும். அது நான் அல்லேலூயா சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? ஆமேன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் அல்லேலூயா சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? ஆமேன்னு சொல்லணும். நான் ஆமேன்னு சொல்லணும்னா சொல்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமேன். இன்னும் 20 நிமிஷம் இருக்குது, பரவாயில்ல, செக் பண்ண போகிறேன். ஆக வாழ்க்கையிலே கடவுளுடைய வார்த்தையை நான் கவனித்து இருப்பேன் சொன்னால் என் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. காரணம் என்ன? என்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்பது கடவுளுடைய திட்டத்துக்குள் இருக்க வேண்டும். இருண்ட வானிலே ஒளி தீபம் ஏற்றவே, இருண்ட வானிலே ஒளி தீபம் ஏற்றவே, வறண்ட பாலையான மனித வாழ்வை மாற்றவே, இருண்ட வானிலே ஒளி தீபம் ஏற்றவே, வறண்ட பாலையான மனித வாழ்வை மாற்றவே, வழி நானே என்றவர் வழிகளிலே காப்பவர், வழி நானே என்றவர் வழிகளிலே காப்பவர், வலக்கரத்தை பிடித்து கொள்வாயே, வழி தவறிடாமல் நடத்தி செல்வாரே,
வழி தவறிடாமல் நடத்தி செல்வாரே. விடியல் தேடி அலையும் மனிதனே, புது வாழ்வு உனக்கு இயேசு தருகிறார். உன்னை அதிசயமாய் நடத்தி சென்றிடுவார். வழுவாமல் கரங்கள் பிடித்து நடத்துவார். விடியல் தேடி அலையும் மனிதனே, புது வாழ்வு உனக்கு இயேசு தருகிறார். உன்னை அதிசயமாய் நடத்தி சென்றிடுவார். வழுவாமல் கரங்கள் பிடித்து நடத்துவார். அடிச்சுவடுகள் வைத்து சென்றார், அடி எடுத்து நடந்து சென்றார், ஆதரவாய் கரம் கொடுப்பாரே. அடிச்சுவடுகள் வைத்து சென்றார், அடி எடுத்து நடந்து சென்றார், ஆதரவாய் கரம் கொடுப்பாரே. இனி யாரும் நமக்கு எதிரி இல்லையே, இனி யாரும் நமக்கு எதிரி இல்லையே. விடியல் தேடி அலையும் மனிதனே, புது வாழ்வு நமக்கு இயேசு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆக என் வாழ்க்கையிலே நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? அவரோடு நான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட இருப்பதை பிசாசு விரும்ப மாட்டான். அது அந்த ஏவாள், அவகிட்ட பிசாசு, அந்த சாத்தான் பாம்பு வந்து, ஏவாள் என் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? என்ன சொன்னார் அவர்? வாசிங்கள், ஆதியாகமம் 2:16. என்ன சொன்னார் ஆண்டவர்? சாப்பிட வேணாம் சொன்னார். நீ தோட்டத்தில் உள்ள சகல மரங்களின் கனியையும் என்னது புசிக்கலாம்னு அர்த்தம். நீ கண்டிப்பா அந்த பழத்தை சாப்பிடணும்னு சொன்னார். ஆனா பிசாசு கேட்கிறான், சாப்பிட வேண்டாம் என்று சொன்னதுண்டோ? ஒரு கொஸ்டின் மார்க் கொடுக்குறான். ஆனா கடவுளுடைய வார்த்தையை இந்த ஏவாள் கவனிச்சிருந்தாள்னா, நல்ல வேளை ஏதேன் தோட்டத்தில் தான் இல்லை. அவன் சொல்றான் பிசாசு, இந்த பழத்தை சாப்பிட்டியானா நீ எப்படி ஆயிடுவ? தேவர்களைப் போல ஆழ்வீங்கன்னு அவருக்கு தெரியும். அதான் உன் மேலே பொறாம நீ சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டார். நல்ல வேலை நான் ஏது தொட்டில் அந்த பாம்பு பக்கத்தில் ஏவாள் பக்கத்தில் இல்லை. இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏவாளை பலாறு ஒரு அரைச்சி அந்த பாம்பு ஒரு மிதிச்சு அறிவுட்டுன்னு ஆதியாகமம் 1:27 படிடான்னு சொல்லியிருப்பேன். ஏன் தெரியுமா? மனிதன் படைக்கப்பட்ட போதே கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டான். ஆமென் சொல்லமா? ஆமென், அல்லேலூயா, ஆமென். உஷாராத்தான் இருக்கிறீங்க. ஆக கடவுள் என்னை எல்லாம் சரியாக தான் படைச்சாரு, அழகாக படைச்சாரு, எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வைத்திருந்தார். ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான்? உன் கண்களை மறைத்து விட்டான். பிசாசுடைய நோக்கமே என்ன? கடவுளும் நானும் இணைந்து இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், நீ எண்ணில் இணைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். மனித வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் என்னை நிலைத்து இருக்கும்படிக்கும் மிகுந்த கனி கொடுக்கும்படிக்கும் நான் உங்களை அழைத்தேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆக ஒரு விசுவாசியானவன் கனி கொடுக்கிறவனாக இருக்க வேண்டுமே தவிர கனியை சாப்பிடுபவனாக மாறிவிட்டான். ஒரு முறை நான் ஜெய்ப்பூர் இருக்கிற வட இந்தியாவில் ஒரு ஆலயத்துக்கு நான் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அங்கே அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் வந்து காலையில் பைபிள் ஸ்டடி நடத்துவார், சாயந்தரம் நான் கதாகாலட்சம் பண்ணுவேன். மதியம் உட்காந்து சாப்பிட்ருக்கும்போது அவர் வெள்ளைக்காரன், அமெரிக்காக்காரன், நான் நம்பாள் நின்றுக்கிறேன். நான் அப்போ ஒரு ஆப்பிள் பழத்தை கட் பண்ணி, திஸ் இஸ் வெரி ஸ்வீட், கம் ஆன் லாரன்ஸ் டேக் இட். எப்போயான்ட்டேன் நான், திஸ் இஸ் குட். என்ன குட்டு? எங்கள் தமிழ்நாட்டுக்கு வா, இது வாயில் போட்டோன்னா ஆப்பிள் கரைஞ்சிடும். தமிழ்நாட்டுக்கு வா, 8 மணி நேரம் சாப்பிட்ற பழம் ஒன்று இருக்குது, தரேன். 8 hours 8 hours 8 மணி நேரம் சாப்பிட்ற பழமா? நீங்கள் முடிக்கிறீங்க? 8 மணி நேரம் சாப்பிட்ற பழம் இங்கே பூண்டியில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? தெரியலையா? எந்த காலத்தை நிமிந்து பார்த்துக்கிறீங்க நீங்கள்? 8 மணி நேரம் சாப்பிட்ற பழம் என்ன தெரியுமா? பனம்பழம். 8 மணி நேரம் சாப்பிட்டுட்டு நாக்கெல்லாம் புண்ணாயி கீழே போடலான்னு நினைக்கும் போது மறுபடியும் வாயில வச்சுக்கணும், அப்போ கூட தித்திக்கு அந்த ஜீவக்கனி கிட்ட இருக்கு. அருகில் வைத்திருக்கிறார்களுக்கு கண் இல்லை, கண் இருக்கு, பார்வை இல்லை. அநேகர் கண்கள் இருக்கிறது, அதை பார்க்கிற பார்வை இல்லை.
கோழி முட்டை மாதிரி கண்ணு உழுப்பிச்சா 2 வச்சுக்கிட்டு அப்படி போகிறான். என்னடா வாசக்கட்டை இடிச்சிச்சு மாமா, வாசக்கட்டை இடிச்சிச்சு. இவன் போய் வாசல் மேலே இடிச்சுக்கிட்டு வாசல் கட்டு மேலே பழைய போடுறான். இப்படி நடந்து போகிறான். என்னடா முள்ளு குத்திச்சு மாமா, முள்ளா குத்திச்சு விடுவாந்து. நீ போய் முள்ளு மேலே காலை வச்சுட்டு முள்ளு குத்தின்னு போய் சொல்கிறான். எல்லாம் பக்கத்தில் இருக்கே. ஆனால் உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் உன்னோடு இருக்கிறார், நீ அவர் கூட இருக்கிறியா? என்ன அழகான வாழ்க்கை, ரசிக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த உலகம் அழகான உலகம். உனக்கென்றும் எனக்கென்றும் படைத்த ஒரு முறை நான் ஜன்னல் வழியாக இந்த இயற்கையை ரசித்து கொண்டு இருக்கிறேன். அப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். மேஜர் கூட அப்போ ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கிறேன். என் பக்கத்தில் ஒரு உருவம் வந்துச்சு. என்ன பார்க்குற? ஜன்னல் வழியாக இயற்கை ரசிக்கிறதுக்கு கூட பெர்மிஷன் வாங்கணும்? இல்லை, அங்கே பாரு, சாயந்தரம் 5 மணி ஆகுது, மழை தூரிட்டு இருக்குது, பின்பக்கம் வானத்தில் நிலா தெரியுது, அந்த நிலவு மழை ரொம்ப அழகாக இருக்குது, அது அப்படியே ஒரு படமாக வரையலான்னு நினச்சேன். என் ஒய்ஃப் சொன்னா, நீ கவிஞனாச்சே, கவிதை பாடுவிய, கவிதை பாடு. பாடினேனே. அந்த மழை துளிகளை பார்க்கிறேன், அதில் ஒழுங்கு இருந்தது. நிலவை பார்க்கிறேன், அதில் அழகு இருந்தது. அப்போ நான் சொன்னேன், மழை துளிகள் தாளமிட, மழை துளிகள் தாளமிட, மாலை தென்றல் தாளாட்ட, வான்வெளியின் வீதியிலே வலம் வருகின்ற வெள்ளி நிலவே, நீ வருகின்ற வழியில் என் நேசரை கண்டாயோ, நீ வருகின்ற வழியில் என் நேசரை கண்டாயோ, என் ஆசைகள் அவரிடம் சொல்லிவிடவே என் அருகினில் வருவாயோ, மழை துளிகள் தாளமிட, மழை துளிகள் தாளமிட, மாலை தென்றல் தாளாட்ட, வான்வெளியின் வீதியிலே வலம் வருகின்ற வெள்ளி நிலவே, மழை துளிகள் தாளமிட, மாலை தென்றல் தாளாட்ட, வான்வெளியின் வீதியிலே வலம் வருகின்ற வெள்ளி நிலவே, நீ வருகின்ற வழியில் என் நேசரை கண்டாயோ, நீ வருகின்ற வழியில் என் நேசரை கண்டாயோ, என் ஆசைகள் அவரிடம் சொல்லிவிடவே என் அருகினில் வருவாயோ, மழை துளிகள் தாளமிட. வானம் பூமி உண்டாக்கினார் ஆதி தேவன் வார்த்தையினால், வானம் பூமி உண்டாக்கினார் ஆதி தேவன் வார்த்தையினால், படைத்ததெல்லாம் நலமெனவே படைப்பின் தேவன் அறிந்தனரே தான், படைத்ததெல்லாம் நலமெனவே படைப்பின் தேவன் அறிந்தனரே, பூமி ஒழுங்கின்மையாகி போனதென, பூமி ஒழுங்கின்மையாகி போனதென்ன, வெறுமையாகி விட்ட கோலம் என்ன, அவர் படைக்கையில் அப்படியே படைத்தனரோ, இல்லை படைத்த பின் பழாகி போனதோ, அவர் படைக்கையில் அப்படியே படைத்தனரோ, இல்லை படைத்த பின் பழாகி போனதோ, இந்த ரகசியம் எனக்கு விளங்கலையே, இதை அறிந்து சொல்ல இங்கு வருவாயோ, இந்த ரகசியம் எனக்கு விளங்கலையே, இதை அறிந்து சொல்ல இங்கு வருவாயோ, மழை துளிகள் தாளமிட, மாலை தென்றல் தாளாட்ட, வான்வெளியில் வீதியிலே வலம் வருகின்ற வெள்ளி நிலவே. ஆண்டவர் எல்லாம் வச்சிருக்கிறாருங்க, அதை காணுங்கிற கண்கள் தான் நமக்கு இல்லை. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு 7 வயசு இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பேன், நம்புதுங்களா பேர்? அப்போது நான் மூத்த பையனா, ரொம்ப அழகாக இருப்பேன், நல்லா அழகாக பாடுவேன்னா, எங்கள் அம்மாவுக்கு நான் தான் செல்லம். அப்போது இந்த பேட்டா கம்பெனிக்காரன் அப்போ தான் ஹவாய் செருப்பு
இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ரொம்ப அழகாக இருக்கும். சும்மா அப்படியே அந்த வெள்ளை ஃப்ளாட்டாக இருக்கும், அப்படியே சுற்றி ப்ளூ கலர் அழகாக இருக்கும். பணக்காரங்க தான் பேட்டா செப்பல் வாங்குவாங்க. பணக்காரனுங்க. இப்போ பேட்டா செப்பல் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? டாய்லெட்டுக்கா? கேவலமாக போச்சு பார்த்தீங்களா? என் தேவைகள் என்னை கேவலமாக்குறது தெரிய மாட்டேங்குது நமக்கு. அப்போ எங்கள் அம்மா கிட்டம்மா எனக்கு பேட்டா செப்பல் வேணும், எனக்கு பேட்டா செப்பல் வேணும், பேட்டா செப்பல் வேணும். எங்கள் அம்மா டீச்சர் ஆச்சா. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, வாரத்துக்கு அரையனா சீட்டு கட்டி, வாரத்துக்கு அரையனா சீட்டு கட்டி 2 ரூபா சீட்டு எடுத்து பேட்டா செப்பல் வாங்கி கொடுத்துக்கா என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் போகிறேன், புருஷாக்கத்தை கூப்பிட்டு போகிறாங்க அம்மா. நான் போகிறேன், எனக்கு பேட்டா செப்பல் வேணும்னு சொல்லிட்டு நான் போகிறேன். அங்கே ஒரு மனுஷன் பிளாட்பாத்தில் உட்காந்துருக்கிறான். அவனுக்கு 2 காலே இல்லைங்க. காலணிகள் இல்லை என்று நான் அழுதேன், காலணிகள் இல்லை என்று நான் அழுதேன், 2 கால்களும் இல்லாதவரை காணும் வரை. நான் எழுதின பாட்டு யூடியூப்பில் எவனும் அவங்க எழுதின பாட்டுன்னு போட்டுக்கிறானுங்க. காலணிகள் இல்லை என்று நான் அழுதேன், காலணிகள் இல்லை என்று நான் அழுதேன், 2 கால்களும் இல்லாதவரை காணும் வரை, பொன் விளையல் வேண்டும் என்று நான் அழுதேன், பொன் விளையல் வேண்டும் என்று நான் அழுதேன், 2 கைகளும் இல்லாத பெண்ணை பார்க்கும் வரை, காலணிகள் இல்லை என்று நான் அழுதேன். அம்மா பேட்டா செப்பல் வாங்கி கொடுத்துட்டாங்க. காலில் மாட்டிக்கிட்டேன். காலில் மாட்டி பட்டாக் 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 ரோட்டில் நடக்கிறேன். எல்லாம் திட்டுறானுங்க. ஏன் தெரியுமா? மழை காலம். மழை காலத்தில் கால் பண்ணி எனக்கு என்ன வந்துச்சு, புது பேட்டா செப்பல் பட்டாக் பட்டாக் பட்டாக். 2 நாள் பட்டாக் பட்டாக் பட்டாக், 3ஆவது நாள் பட்டாக். புரிஞ்சிடுச்சா? அருந்துடுச்சு. திருப்பி அம்மாடா, அம்மா காலணிகள் இல்லை என்று நான் அழுதேன், காலணிகள் இல்லை என்று நான் அழுதேன். அம்மாவுக்கு பிள்ளை கேட்கறதுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுத்துணுமே. சாயந்தரம் வாங்கிட்டு வரடான்னு சொன்னாங்க. நான் காத்துட்டு இருக்கிறேன். சாயந்தரம் வரும்போது நியூஸ் பேப்பரில் திருத்தி ஒரு நீளமாக சுற்றி, அம்மா நான் கட்டுறது பாட்டா செப்பல்மா, நீ முருங்கை எடுத்து கொடுக்குறேன்னு திறந்து பாடுறான்னாங்க. திறந்தேன். உள்ளே இருந்தது 2 ஸ்ட்ராப். நான் காலனி கேட்டேன், ஆனால் எனக்கு தேவையானது 2 ஸ்ட்ராப் இருந்தால் போதும். காலணிகள் இல்லை என்று நான் அழுதேன், 2 கால்களும் இல்லாதவரை காணும் வரை, பொன் வளையல் வேண்டும் என்று நான் அழுதேன், 2 கைகளும் இல்லாத பெண்ணை பார்க்கும் வரை, கால்கள் தந்தீரே உன் பாதம் தொடர்ந்திடுவேனே, கைகள் தந்தீரே கை கூப்பி வணங்கிடுவேனே, 2 கால்கள் தந்தீரும் பாதம் தொடர்ந்திடுவேனே, காலணிகள் இல்லை என்று நான் அழுதேன். வெண்ணிலவு இறங்கும் என்று அன்னை அவள் சொன்னதெல்லாம் உண்மை என்று நான் இருந்தேன், அண்ணாந்து பார்த்திருந்தேன். வெண்ணிலவு இறங்கும் என்று அன்னை அவள் சொன்னதெல்லாம் உண்மை என்று நான் இருந்தேன், அண்ணாந்து பார்த்திருந்தேன். வெண்ணிலவு இறங்கவில்லை, வெண்மேகம் விலகவில்லை, வெண்ணிலவு இறங்கவில்லை, வெண்மேகம் விலகவில்லை, பொய்யும் இங்கு உண்மை போல தோன்றுவதும் புரியவில்லை, பொய்யும் இங்கு உண்மை போல தோன்றுவதும் புரியவில்லை. இரக்கம் வைத்தீரே என் மீது அன்பு வைத்தீரே, இரக்கம் வைத்தீரே என் மீது அன்பு வைத்தீரே, உயிர் இருக்கும் வரையும் உம் வழியில் நடந்திடுவேனே, காலணிகள் இல்லை என்று நான் அழுதேன். கடவுள் என்னோடு கூட இருந்தால், கடவுள் என்னோடு கூட இருப்பதை நான் நம்பினால் என் வாழ்க்கையில் ஒரு தோல்வியும் இல்லை. ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வி? இந்த உறக்கம், ஆன்மீக உறக்கம்,
அதற்கான ஒரு காரணத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. திருந்தவே மாட்டீங்க நீங்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆக வாழ்க்கையிலே இந்த போராட்டத்துக்கான ஒரு வழி யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ரொம்ப நொந்து போயிட்டான் யோசுவா என்கிற தலைவன். எந்த மட்டும் 2 நினைவுகள் குந்தி நடப்பீங்க என்று சண்டை போடுகிறான். உள்ளம் உடைந்தவர்களாக இஸ்ரவேல் மக்கள் சொன்ன பதிலை இன்றைக்கு நாம் கடவுள் சமூகத்தில் சொல்ல போகிறோம். வாசிங்க. ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படிக்கு கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம், ஆண்டவரை விட்டு விலகுகிற காரியம். அவர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார். ஆனால் நான் விலகி விடுகிற ஆபத்து இருக்கிறது. உம்மை விட்டு விலகுகிற அந்த காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பது. யாருங்க அவரு? தன்னிடத்தில் வருகின்ற எவரையும் தள்ளாதவர், குற்றம் சொல்லாதவர். தன்னிடத்தில் வருகின்ற எவரையும் தள்ளாதவர், குற்றம் சொல்லாதவர். அள்ள குறையா சொல்ல முடியா கிருபைகள் தந்தவரே. உம்மை விட்டு விலகும் எண்ணம் எனக்கு தூரமாயிருப்பதாக. உம்மை விட்டு விலகும் எண்ணம் எனக்கு தூரமாயிருப்பதாக. அவரை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு இருக்கக்கூடாதுங்க. என் வாழ்க்கையில் அடிக்கடி நான் பின்வாங்கி போவதற்கான காரணம் என்ன? காலையில் ஏழுச்சோன்னா அற்புதம், இன்னைக்கு எதாவது அற்புதம் நடக்குமா, இன்னைக்கு என்ன அற்புதம் நடக்கும்? இதே தான் வாசியங்கள். 2 தெசலோனிக்கர் புத்தகம் நினைக்கிறேன். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசித்து நிறைவு செய்வோம். ஒரு அக்கிரமக்காரனுடைய காலம் வரப்போகிறது. சாத்தானின் செயலும் நடக்கும். அது எப்படி வருமா? வல்லமையோடு வரும். வல்லமை, பவர் எல்லாம் வரும். பவரோடு வரும். அப்புறம் அடையாளங்கள் நடக்கும். அப்புறம் என்ன நடக்குமா? அற்புதங்கள்ல 2 அற்புதம் இருக்குதுங்க. அது என்ன? பொய்யான அற்புதங்கள். ஆக என் வாழ்க்கையிலே பொய்யான அற்புதங்கள் திருச்சபைக்குள்ள நுழைஞ்சு இருக்கு. உண்மையான அற்புதம் என்ன? அந்த உண்மையான வல்லமை என்ன? உண்மையான சுகம் என்ன? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு தியாலஜிக்கல் கொஸ்டின். லாசருக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார். யவீரின் மகளுக்கு உயிர் கொடுத்தார். நாயின் ஊர் விதவின் மகனுக்கும் உயிர் கொடுத்தாரு. இந்த 3 பேருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த உயிர் ஜீவனா நித்திய ஜீவனா? ஜீவனா நித்திய ஜீவனா? ஒன்றும் புரியல. ஜீவன் கொடுத்தாரா நித்திய ஜீவன் கொடுத்தாரா? ஜீவன் கொடுத்தார். ஆகினால்தான் மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்க? செத்தார்கள். நித்திய ஜீவன் இப்போ இல்லைங்க, இயேசு கிறிஸ்து வருகையில் மாத்திரம்தான் நித்திய ஜீவன், நித்திய மகிழ்ச்சி. இப்போ இங்கெல்லாம் போய் எல்லாம் டூப்ளிகேட்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஐ லவ் யூ சொல்லுங்கள். அம்பட்டும் போய் பொம்பளை பிள்ளைங்க சொல்கிறேன் ஐ லவ் யூன்னு வானுங்க. ஏமாந்தது அம்பட்டும் போய் 49 வருஷத்துக்கு முன்னால் என் பஞ்சாயத்து சொன்னேன் ஐ லவ் யூண்ணா. இன்றைக்கி இல்லவோ. அது மனுஷன் கொடுக்குற வாக்குறுதியெல்லாம் போயிங்க. அந்த கல்யாணத்து அன்றைக்கி வாக்குறுதி கொடுப்பீங்களா? என்ன சார்? வாழ்விலும் இதோப்பா இவர் வேறு சொல்கிறாரு. நாங்களாம் மறந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. அதில் என்னென்னா, அதில் ஒரு பொய் ஒன்று சொல்லுவீங்க. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்பி. இது முக்கியமான ஒன்று சொல்லுவீங்களே, பிறர்முகம் பாராமல், இன்னொருத்த மூஞ்சியை பார்க்காம உன் மூஞ்சியே பார்த்துருப்ப ஆகிற கதையா இது. அம்புட்டும் போயிங்க. அது வாழ்க்கையிலே மனுஷன் கொடுக்குற நம்ம அதெல்லாம் எல்லாம் போய் ஆகி இவன் பண்ணுற அற்புதம்லாம் பொய்யான அற்புதம். மெய்யான அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு நாயை போல வாழ்ந்து கொண்டு நான், ஒரு பன்றியை போல பாவ சகதியில் புரண்டு கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் பற்றி பாடிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அற்புதம். உன் வாழ்க்கையில் உன்னை நீ பாவியாக இருக்கும்போது உன்னை பிள்ளையாக அங்கீகரித்தார் ஆண்டவர். நீ ஆண்டோடைய பிள்ளையா மாறி இருக்கிற. அப்படின்னா பிள்ளை எங்கே இருக்கணும்? அப்பா அம்மாவோட இருக்கணும். சரி,
இப்போ இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த 3-2 விளையாண்டுக்குதுங்க. இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவீங்க, முகத்தை தொடச்சி விடுவீங்க, இடுப்பில் தூக்கி வச்சுக்குவீங்க, அப்பா தோல் மேலே தூக்கி வச்சுக்குவார். எத்தனை வருஷம் வரைக்கும், எத்தனை வயசு வரைக்கும் தூக்குவீங்க? எத்தனை வயசு வரைக்கும் தூங்குவீங்க? மிஞ்சி போனால் 2 வயசு, இல்லை 3 வயசு. 2 வயசு 3 வயசு வரைக்கும் தான் எருமை கடை மாதிரி வந்து உக்காந்துக்குது. ஒரு வீட்டுக்கு வாழ போகிற பொண்ணு, எப்பா என்னை தோல் மலை ஏற்றிக்க, எம்மா என்னை இடுப்பில் ஏற்றிக்கிறேன் என்ன சொல்லுவார் அப்பா அம்மா? கயட்டின்னு அடிப்பாங்க. காரணம் என்ன? பிள்ளை வளர வேண்டும், பிள்ளை வளர வேண்டும். சபையில் வளர்ச்சி இருக்கணும், என் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கணும். இன்னும் சிறு பிள்ளைகளை போல பொய்யான அற்புதங்களை நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், 1975 நவம்பர் மாதம் 14 செத்து போவேன், 2 வருஷத்தில் செத்து போவேன்னு சொன்னாங்க டாக்டருங்க. நீங்கள் நல்லா தான் இருக்கிறேன். ஒரு முறை சேலத்தில் திடீர்னு பில்டிங் சாயிரமாக இருந்துச்சு. நான் அப்படின்னு சொன்னிட்டு எங்கள் ஐயர் வந்து பிடிச்சிக்கிட்டாரு. நான் சொன்னேன் பில்டிங் சாயுது ஐயரேன்னு. இல்லை நீ தான் ஏன் சாயிரேன். அப்படியே காரில் உட்கார வச்சு டாக்டர் கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க நீங்கள் அப்படின்னாரு. டென்ஷனா? நான் தான் மற்றவங்களுக்கு டென்ஷன் பண்ணுவேன், நான் டென்ஷன் ஆக முடியும். இல்லை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்னாரு. என்னது கொலஸ்ட்ராலா? எனக்கா? கொலஸ்ட்ரால்னால் என்ன அர்த்தம்? கொழுப்புன்னு அர்த்தம். எனக்கு ஏன் கொழுப்பு? ஆனால் ஒன்று உண்மை, வாயில் கொழுப்பு ஜாஸ்தி, வாய் கொழுப்பு ஜாஸ்தி. உடம்பு கொழுப்பை விட ஆபத்தான கொழுப்பு எது? ஆமாம். நீங்கள் நிறைய குடும்பம், ஒரு பொண்ணு என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தான், பழைய யோவாயினா. உனக்கு வேணும் விளங்கல. நான் பல ஊருக்கு போய் பல பாஷை அந்நிய பாஷெல்லாம் நான் விளங்கிக்கிட்ட தெரிஞ்சு பல்வலிக்காக ஜெபம் பண்ண வந்தான். எதுக்கு? நான் சொன்னேன் பல்வலிக்காக ஜெபம் பண்ணுவா. எந்த பக்கம் பல்லு? இந்த பக்கம் பல்வலி. ஆண்டவரே இந்த பக்கம் பல்வலி வரட்டும். நீ தானே பல்வலிக்காக ஜெபம் பண்ண சொன்னேன். ஏன் பல்வலி வந்துச்சுன்னு கேட்டேன். அவன் அடிச்சிட்டாயா? எவன் அடிச்சான் சொல்லு, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன். அவன் தான் ஏன் அடிச்சான்? நான் அப்போ அவங்ககிட்ட போய் கேட்டேன், ஏன்டா நல்ல பொண்ணு, ஏன்டா அவள் அடிச்சு? நீ அவன் வாயை நீட்டினா, நான் கையை நீட்டினேன். இப்போ பல்வலி காரணம் என்ன? அவன் கையை நீட்டினான். அவன் கை நீட்டுறது காரணம் என்ன? அது வாயை நீட்டுச்சு. இப்போ எதை கட் பண்ணால் பல்வலி வராது? அதை விட்டுவிட்டு அவன் கையை அப்படியே முறிக்கிறான். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே. எத்தனை மாதிரி முறிச்சாலும் வாயை கட் பண்ணுற வரைக்கும் என்ன பல்வலி வரதான் செய்யும். ஆகிய அடிப்படை காரணத்தை நான் கண்டுபிடிக்கவில்லை. அடிப்படை காரணம் என்ன? ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறேன், மனிதர்கள் பின்னால் ஓடிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோமா? ஜஞ்சு தன்னிடத்தில் வருகின்ற எவரையும் தள்ளாதவர், குற்றம் சொல்லாதவர், அல்ல குறையா சொல்ல முடியா கிருபைகள் தந்தவரே. உம்மை விட்டு விலகும் எண்ணம் எனக்கு தூரமாயிருப்பதாக. சொல்லமா? சொல்லுங்க. உம்மை விட்டு விலகும் எண்ணம் எனக்கு தூரமாயிருப்பதாக. ஓ, உம்மை விட்டு விலகும் எண்ணம் எனக்கு தூரமாயிருப்பதாக. தள்ளிவிட்டு தள்ளி நின்று பரிகசிக்கும் பொல்லாத உலகம் இதே. நம்மை தள்ளிவிட்டு தள்ளி நின்று பரிகசிக்கும் பொல்லாத உலகம் இதே. ஓ, உம்மை விட்டு விலகும் எண்ணம் எனக்கு தூரமாயிருப்பதாக. பாம்பானது தன் தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல, பாம்பானது தன் தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல, அன்பான தெய்வம் என் இயேசுவை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டேன். பாம்பானது தன் தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல, அன்பான தெய்வம் என் இயேசுவை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டேன். கெட்டாலும் கவலை இல்லை, குயவன் காரம் என்னை பீடித்திடுமே. நான் கெட்டாலும் கவலை இல்லை, குயவன் காரம் என்னை வணைத்திடுமே. ஓ, உம்மை விட்டு விலகும் எண்ணம் எனக்கு தூரமாயிருப்பதாக.
உம்மை விட்டு விலகும் எண்ணம் எனக்கு தூரமாயிருப்பதாக. தள்ளிவிட்டு தள்ளி நின்று பரிகசிக்கும் பொல்லாத உலகம் இது. எம்மை தள்ளிவிட்டு தள்ளி நின்று பரிகசிக்கும் பொல்லாத உலகம் இது. ஓ உம்மை விட்டு விலகும் எண்ணம் எனக்கு தூரமாயிருப்பதாக. ஓ உம்மை விட்டு விலகும் எண்ணம் எனக்கு தூரமாயிருப்பதாக. ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. ஆண்டு உயிர் தெழுந்த பிறகு அவர் சொன்ன கடைசி வாக்குத்தத்தம், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். டி மேஜர். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த பாடலை பாடும்பொழுது என்னுடைய ஊழியங்களின் தேவைக்காகவும் ஆண்டுடைய திருப்பெயருக்கு மாட்சிமையாகவும் நமது காணிக்கைகளினால் ஆண்டவரை வழிபடுவோம். நினைப்பது நடவாமல் போகின்ற போதும் நடப்பதும் தவறாகி வருத்திடும் போதும் வெளுத்ததெல்லாம் பசும் பாலென தோன்றும். வெளுத்ததெல்லாம் பசும் பாலென தோன்றும். நினைப்பதும் நடப்பதும் அவசித்தமாகும். நினைப்பதும் நடப்பதும் அவசித்தமாகும். என் மனமே கலங்கிடாதே, என் மனமே நீ கலங்கிடாதே. எல்லையில்லா கிருபை சூழ்ந்துனை காத்திடுமே. எல்லையில்லா கிருபை சூழ்ந்துனை காத்திடுமே. என் மனமே நீ கலங்கிடாதே. காரணம் இல்லாத காயங்களாலே மனமுடல் சோர்ந்திட மதிமயங்காதே. காரணம் இல்லாத காயங்களாலே மனமுடல் சோர்ந்திட மதிமயங்காதே. காயங்களால் குணமாக்கிடும் தெய்வம், காயங்களால் குணமாக்கிடும் தெய்வம். கண்மலை புகலிடம் உனக்களிப்பாரி, கண்மலை புகலிடம் உனக்களிப்பாரி. என் மனமே கலங்கிடாதே, என் மனமே நீ கலங்கிடாதே. எல்லையில்லா கிருபை சூழ்ந்துனை காத்திடுமே. எல்லையில்லா கிருபை சூழ்ந்துனை காத்திடுமே. என் மனமே வகையொன்று தேடி அலைந்திடும் அலகை வீட்டியுன் காலடி மிதித்திடுவாரே. வகையொன்று தேடி அலைந்திடும் அலகை வீட்டியுன் காலடி மிதித்திடுவாரே. வழி விலகாது அவர் காலடி தொடர்வாய், வழி விலகாது அவர் காலடி தொடர்வாய். வலக்கரம் வழி துணை உனக்களி தேடுவார், வலக்கரம் வழி துணை உனக்களி தேடுவார். என் மனமே கலங்கிடாதே, என் மனமே நீ கலங்கிடாதே. எல்லையில்லா கிருபை சூழ்ந்துனை காத்திடுவே. எல்லையில்லா கிருபை சூழ்ந்துனை காத்திடுவே. என் மனமே நீ கலங்கிடாதே. எல்லையில்லா கிருபை சூழ்ந்துனை காத்திடுவே. என் மனமே. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 26ஆம் வசனம் வாசித்து நிறைவு செய்வோம்.
1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், எல்லாம் ஓடுவாங்க. ஆகிலும் ஒருவனுக்குத்தான் பரிசு கிடைக்கும். பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்களும் நானும் எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். எதை பெற்றுக்கொள்ள போகிறோம்? நம்முடைய சிந்தனையின் மையம் ஆற்றல். பணம் பெற்றுக்கொள்ள ஓடுகிறார்கள், சுகம் பெற்றுக்கொள்ள ஓடுகிறார்கள், பதவி பெற்றுக்கொள்ள ஓடுகிறார்கள். ஆனால் கடவுள் உனக்கு ஆற்றல் கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு முதல் காரணம் நீ நானும் அவரோடு இருக்க வேண்டும். அவரோடு இருந்தால் நான் அவரை போல மாறுவேன். இருந்த இடங்களில் எழுமி நின்றவர்களாக மிகுந்த பயபக்தியோடு கூட, ஆண்டவரே நான் எதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ரோமர் புத்தகம் 8:32 அவன் ரோமர் திருச்சபைக்கு எழுதுகிறான். வாசிமா 8:32 ரோமர். தம்முடைய சொந்த பிள்ளை என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்தவர். அவரோட கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மற்ற எல்லாவற்றையும் ஒன்று குறையாமல் உனக்கு தேவையான கடவுள் கொடுக்க விரும்புகிற எல்லாவற்றையும் அவரால் கொடுக்காமல் இருக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை, அவரோடு கூட. இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் இருக்கிறேனா? நான் அவரோடு கூட இருந்தால் அவர் சாயலை பெற்று இருப்பேன், அவரை போல மாறி இருப்பேன். கண்களை மூடினவர்களாக அந்த ஒன்னே ஒன்று, நான் உண்மை போல மாறின ஆண்டவரே, நான் உண்மை போல மாறிவிட்டால் இந்த சமுதாயத்துக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற பாக்கியம் கிடைக்கும். எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இல்லாததினாலே அந்த கடவுளை படங்களிலும் சிற்பங்களிலும் உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. நீயும் நானும் ஒரு நடமாடும் இயேசு சாயலை வெளிப்படுத்த விட்டு விடுத்துக்கள். இன்னும் தூங்கிட்டு இருக்காத. யாக்கோபு தூங்கினது போல, ஐத்துக்கு தூங்கினது போல, சீடர்கள் தூங்கினது போல இயேசு கிறிஸ்து படகில் தூங்கினார். ஆனால் காற்றும் கடலும் அடங்கியது. இந்த உலகம் எனக்கு அடங்க வேண்டும் என்று சொன்னால், நான் நினைத்ததை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் அவரை போல மாற வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும். ஒரு சின்ன உடன்படிக்கை பண்ணுவோமா? உம்மை போலவே மாறணுமே. எனக்கு ஒரே ஆசை, ஆண்டவரே நான் உம்மை போல மாற வேண்டும். உம்மை போல மாறினால்தான் நம்முடைய ஆற்றல் கிடைக்கும். நம்முடைய ஆற்றல் கிடைத்தால் எதையும் என்னால் செய்ய முடியுமே. கேட்போமா? உம்மை போலவே மாறிடுவேன். சொல்லுங்களேன். உம்மை போலவே மாறிடுவேன், உந்தன் அன்பில் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க. உந்தன் அன்பில் நிலைத்திருப்பேன், உம்மை போலவே மாறிடுவேன், உந்தன் அன்பில் நிலைத்திருப்பேன். இன்னொரு முறை. உம்மை போலவே மாறிடுவேன், உந்தன் அன்பில் நிலைத்திருப்பேன், வீணான சிந்தை வெறுப்பேன், உந்தன் பாதம் சரணடைவேன். வீணான சிந்தை வெறுப்பேன், உந்தன் பாதம் சரணடைவேன். என்னை ஆளும் எஜமானே இயேசுவே, அடிமையானேனே. என்னை ஆளும் எஜமானே இயேசுவே, அடிமையானேனே. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். என்னை ஏமாற்றுகிற உலகம், வஞ்சிக்கிற பாம்பிலிருந்து, வஞ்சிக்கிற மனிதர்களிலிருந்து, பிசாசிலிருந்து நான் எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் இணைந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான ஆசிரியர்களை, இம்மையிலும் மறுமையிலும் நிறைவான ஆசிரியர்களை, ஆற்றலை தருகிற ஆண்டவர். நம்மரோடு கூட இருப்போம், ஜெப நிலையில் இருப்போம். ஆயர்கள் ஜெபித்து நிறைவு செய்வார்கள். இந்த 3 நாட்களும் எங்களை அழைத்த ஆயருக்கும்
குருசேகர உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக அருமை சகோதரர் பாபுவோட குடும்பம், இந்த 3 நாட்கள் என்னை போஷித்த, என்னை உபசரித்த குடும்பத்தாருக்கும், பொறுமையாக நின்று பாடலை கேட்ட யாவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை, வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் என் மரணம் தள்ளி போகும் என்று சொன்னால், ஆண்டு வருகை தாமதிக்கும் என்று சொன்னால், மீண்டுமா உங்களுடைய அழகான முகங்களை காண விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஜெபநிலையில் இருப்போம். ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளும் எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குருசேகரத்தின் வாயிலாக கடந்த 3 நாட்களிலே நாங்கள் கேட்ட எல்லா விதமான நல்ல அருளுரைக்காக நன்றி செலுத்துகிறோம். அடியாரை நீர் கர்த்தாவே இந்த உலகம் முழுவதும் பயன்படுத்துவதற்கு உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலை பெறுவதற்கு சாயலாக இருக்கின்ற நாங்கள் பேச்சிலே செயலிலே மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பிரதிபலிக்கின்றவர்களாக வாழ நீர் எங்களை தகுதிப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆன்மீகத்திலே, உங்களுடைய பக்தியிலே கர்த்தாவே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய கிருபை எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, ஏதோ நாங்கள் உலகத்திற்குள் கடந்து செல்ல போகிறோம். நீர் சொன்னது போல உப்பாகவும் ஒளியாகவும் எங்களுடைய வாழ்வை பகிர்ந்தளிக்கின்ற வாழ்வாகவும் இருந்து சாட்சியுள்ள கிறிஸ்துவர்களாக வாழ நீர் எங்களை தகுதிப்படுத்த போகிறோம். உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இந்த குருசேகரத்தில் இருக்கிற ஆயரையும் பொறுப்பாளர்களையும் செயலர், பொருளர் மற்றும் கிளை சபை ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்து இறைமகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒளி அமைத்து கொடுத்த சகோதரருக்காக நன்றி செலுத்துகிறோம். இசையமைத்த இசைக்குழுவினருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 3 நாள் நிகழ்வு நடைபெறுவதற்கு யாரெல்லாம் உதவிகரமாக இருந்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே நீர் பயன்படுத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அபாத்திரராக இருக்கிறோம் ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களை உம்முடைய ஊழியத்திற்கென்று, உம்முடைய எதிர்கால தலைமுறைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வழியை எடுத்து செல்கின்ற வாய்க்கால்களாக எங்களை நீர் பயன்படுத்துகின்ற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமாக நாங்கள் ஒப்படைக்கிறோம். துதிகன மகிமை உமக்குரருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். தூயவர் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியின் அருளும் ஆற்றலும் நம் ஒவ்வொருடும் இப்பொழுதும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்மோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.